பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். பதிமூன்றாம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் ஆக 2 வசனங்கள் தான் அதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். මතේ විශේෂ පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 31 සිට 32 දක්වා ඒ වචන දෙකයි උන්වහන්සේ කතා කරේ. ஒரு சிறிய உவமையை குறித்து அவர் பேசுகிறார். ඊට පොඩිම උපමාවක් ගැනයි උන්වහන්සේ இந்த உவமை மத்தேயு, மாற்கு, லூக்கா சுவிசேஷங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. මෙම උපමාව මතේ, මාර්ක්, ලූක් යන சுவிசேஷ පොත්වල ලියා තිබෙනවා. ஆகவே இந்த 3 சுவிசேஷங்களிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறபடினால் நிச்சயமாக இதிலே ஒரு முக்கியமான காரியம் அடங்கி இருக்கிறது. මේ சுவிசேஷ පොත් තුනේම මේ ලියා තිබෙන නිසා මේ හිතා වැදගත්කමක් තිබෙන බව පේනවා. இந்த உவமையிலே ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தினது கடுகு விதையை குறித்து. මෙම උපමාවේ උන්වහන්සේ අර්ථවත් කරන්නේ අබ ඇටය ගැනයි. இருந்தாலும் இயேசு சுவாமி அந்த கடுகு விதையினுடைய உவமையை சொல்லிவிட்டு அதற்குரிய வியாக்கியானத்தை அவர் சொல்லவில்லை. මෙම උපමාව ගැන කියා එහි තේරුම උන්වහන්සේ එතන සඳහන් කරේ නැහැ. ஆகவே தான் நாங்கள் வேதத்தின் மறுபகுதிகளிலே அதனுடைய அர்த்தத்தை நாம் அடைய வேண்டியதாக இருக்கிறது. තමයි දේව වචනේ ඊළඟ කොටස්වල අපි ඒ ගැන බැලිය යුත්තේ. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே இருந்து வேறு ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனிதன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும், அதைத்தான் அண்டர்லைன் பண்ணுங்க, அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். මතේ 13:31-32. උන්වහන්සේ තවත් උපමාවක් ඕන ඉදිරියේ දක්වමින් මිනිසෙකු විසින් අරගෙන තමාගේ කෙතෙහි වපුල අබ ඇටයකට ස්වර්ග රාජ්‍ය සමානය. ඒක සියලුම බීජවලට වඩා කුඩා නමුත් වැඩුණු කල පලා ගස්වලට වඩා මහත් ආකාශ පක්ෂීන් ඇවිත් එහි අතුවල ලගින තරම් ගසක් වන්නේ යයි කීසේක. கடுகு விதை மரம் அல்ல, அது ஒரு பூண்டு. අබ ඇටය ගසක් නෙමෙයි, එය පැලයක්. நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நேரம் நாங்கள் ஒரு இடத்துக்கு நாங்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்தோம். ආස්ට්‍රේලියාවේ සිටින විට මා එක්තරා තැනකට ගියා. கண்ட்ரி சைடு, அதாவது கிராமப்புறங்களுக்கூடாக நாங்கள் போய் கொண்டிருந்தோம். ගම්බද ප්‍රදේශයකටයි මං ගියේ. அங்கே பார்க்கும்போது பாதையினுடைய இடது புறமும் வலது புறமும் உடைய கண் பார்வை எட்டத்தக்க அளவுக்கு எல்லாம் மஞ்சள் பூக்களால் நிறைந்திருந்தது. එහි දෙපැත්තේ වම් පැත්ත හා දකුණු පැත්තේ පාරවල් වල තිබුණේ කහපාට මල් ඇතුව ඉතාමත් ලස්සනට සැදුණු ගස්. ஏறக்குறைய 450 கிலோமீட்டர்கள் தொடர்ந்து அந்த பூக்கள் அது காணப்பட்டது. කිලෝමීටර් 450ක පමණ දුර ප්‍රමාණයකම ඒ ගස්ම තිබුණා ඒ මල් සමග. மேலே வானம் நீலமாய் இருந்தது. උඩ අහස නිල් පාටටත් 2 பக்கங்களிலும் மஞ்சள் நிறமாய் இருந்தது. පාරේ දෙපැත්තම කහ පාටටත් வீதி கருப்பு நிறமாய் இருந்தது. පාර මාර්ගය කළු පාටටත් තිබුණා. பார்க்க மிகவும் அழகாய் இருந்தது. බලනකොට ඉතාමත් අලංකාරයි. இப்பொழுது நான் உங்களுக்கு போட்டு காண்பிக்கிற அந்த பூதான் இதான் கடுகு மரம். මේ තමයි අබ ඇටේ ගහ. அது ஒரு பூண்டு, அது மரம் அல்ல, இது ஒரு பூண்டு. එය පැලයක්, ගසක් නොවේ, එය පැලයක්. இந்த கடுகு பூண்டு ஒரு சுமார் 4 அல்லது 5 அடி அளவுக்கு மாத்திரம் தான் அது வளரும். මේ අබ පැලය අඩි 4ක පමණ උසක තමයි එය වර්ධනය වන්නේ. ஆனால் இன்னொரு விதமான கடுகு இருக்கிறது. அது மத்திய கிழக்கு பிரதேசங்களிலே காணப்படுகிறது. තවත් අබ පැලයක් තියෙනවා. ඒක අරාබි රටවල් වල நீங்கள் பார்க்கிற இந்த படத்தை பார்த்தீர்களேயானால் මේ පින්තූරේ බලනකොට அந்த கடுகு மரத்துக்கு சரியாக பசலையிட்டு அதை பாதுகாத்து அது நீண்ட காலம் வளர்ப்பிக்கும் போது ඒ අබ පැලයට ඉතාමත් පොහොර දමා ඉතා ලස්සනට ඒක ආරක්ෂා කළා වළවනකොට அது 10
அடியில இருந்து 15 அடி வரை உயரமாக அது வளரும். අඩි 10ත් අඩි 15ක් අතර උස ප්‍රමාණයට එය උස් වෙයි. அது காலங்கள் செல்ல அதனுடைய கிளைகள் அங்கே மறுத்து போய் அது ஒரு மரத்தை போல காட்சி அளிக்கும். කාලය ගෙවී යද්දී ඒ ගහ ඉතාමත් ලස්සනට වර්ධනය වී ඒ மிகவும் අතු ඉතාමත් ඝනවට පත් மிகவும் වෙනවා. அடர்த்தியாய் அது காணப்படும். එය ඉතාමත් සාරවත් ලෙස එය පැලවෙනවා. அதிலே பலவிதமான குருவிகள் வந்து தங்கள் கூட்டை செய்து அதிலே முட்டை போட்டு அது ඒ குஞ்சுகளை අබ பொரிக்கும். පැලේ කුරුල්ලන් ඇවිත් පක්ෂීන් ඇවිත් කූඩු සදාගෙන එහි බිත්තර දාන්නත් පටන් ගන්නවා. அதைத்தான் இயேசு சுவாமி 32வது வசனத்துல சொன்னார். ඒ තමයි ජේසුස් වහන්සේ 32 වෙනි පදයෙන් කියන්නේ. அவர் சொன்னார் சகல விதைகளிலும் கடுகு விதை தான் மிகவும் சிறிய விதை. සෑම බීජවලින්ම ඉතාමත් කුඩාම බීජය අබ ඇටයයි. ஆனால் அது வளரும் போது නමුත් ඒ වර්ධනය වන විට පැලවෙන විට எல்லா பூண்டுகளிலும் பார்க்கலும் பெரிதாய் அது ඒ வளருகிறது. පැලවෙන විට එය ඉතාමත් ලොකු පැලයක් විදියටයි එය ஆகவே හැදෙන්නේ. இந்த கடுகு பூண்டு இயேசுவினுடைய கவனத்தை அது ஈர்ந்து கொண்டது. එම නිසා තමයි මේ අබ පැලය යේසුස් වහන්සේගේ ඇහැසට යොමු වුණේ. அதாவது இயேசு சுவாமி இதுல இருந்து தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்த சத்தியம் என்னவென்றால் යේසුස් වහන්සේ මේ පැලයගෙන ඔහුගේ ගෝලයන්ට පෙන්눔 කරන සත්‍යතාවය නම් இந்த கடுகு விதை மிகவும் சிறியதாய் பலவீனம் உள்ளதாய் இருந்தாலும் கூட මෙම අබ ඇටිය ඉතාමත් ශක්තිමත් නොවන ඉතා පොඩියට ඉතා කුඩාව තිබුණත් அதை சரியான நிலத்திலே அதை விதைக்கும் போது ඒ බීජය හරියටම හරි තැන සුදුසු තැන වැපරුවොත් இல்லை என்றால் சரியான முறையிலே அதை பயன்படுத்தும் போது ක්‍රමානුකූලව එය අපි ආරක්ෂා කළොත් எண்ணிக்கூட பார்க்க முடியாத பலத்த ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருகிறது. අපිට බලන්න පුළුවන් ඒ ඉතාමත් ලොකු ප්‍රමාණයේ ආශිර්වාදයක් දෙන එක අපි දකින්නට පුළුවන්. ஒருவர் ஒரு வயல் நிலத்தை அதாவது சரியான காலத்திலே நல்ல தண்ணீர் உள்ள பகுதியிலே வயல் நிலத்தை விதைத்தால் ගොයන් කපන කාලයේ ක්‍රමානුකූලව ඒ ගොයම් වැපරුවොත් அது அந்த மனிதனுக்கு கொடுக்க போவதெல்லாம் 65 விகிதமான விளைவைத்தான். එහි දෙන ඵලය නම් 60ක පමණ ප්‍රමාණයක තමයි අස්වැන්නක් දෙන්නේ. ஆனால் இந்த கடுகு விதையானது නමුත් මේ අබ පැලය நீங்க நாட்டினீங்கன்னு சொன்னா මේ අබ බීජය පැල කළොත් அது 100க்கு 100 விகிதமான பலனை கொடுக்கும். 100ක ප්‍රමාණය අස්වැන්නක් දෙනවා. அதனாலே தான் மற்ற எல்லா விதைகளை பார்க்கிலும் இயேசுவின் கவனம் இந்த கடுகு விதையின் மேலே கடந்து சென்றது. එම නිසා තමයි යේසුස් වහන්සේගේ දැස් ඒ අබ ඇටය කෙරෙහි යොමු වුණේ. இயேசு சுவாமி அவர் வேத சத்தியங்களை தம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ගෝලයන්ට සත්‍යතාවයන් එලිදරව් කරලා දෙන இந்த වෙලේ கடுகு விதையை குறித்து 2 இடங்களிலே அவர் பயன்படுத்தினார். මෙම අබ ඇටය ගැන උපමාව ගැන දෙතැනක උන්වහන්සේ සඳහන් කර තිබෙනවා. முதலாவது தடவை மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கிறது. පළමුව එක මතෙව් 17 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදය. ஒரு மனிதன் தன்னுடைய பிசாசினால் பாதிக்கப்பட்ட மகனை சீஷரிடத்திலே கொண்டு வருகிறான். එක්තරා අවස්ථාවක යක්ෂාවේශ වූ දරුවෙක්ව උන්වහන්සේ ගාවට ඒ ගෝලයෝ ගෙනෙනවා. ஆனால் அந்த சீஷர்களினாலே அந்த பிசாசை துரத்தி அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. ඒ ගෝලයන් පොහොසත් උනේ නැහැ ඒ දරුවාට සුවය ලබා දෙන්නට ගැලවීම ලබා දෙන්නට. அதன் பின்பதாக அந்த தகப்பன் அந்த மகனை இயேசுவினிடத்திலே அழைத்து வருகிறார். ඉන්පසු පියා ඒ දරුවව රැගෙන යේසුස් වහන්සේ වෙතට ගෙනෙනවා. வந்து சொல்றேன் நான் உடைய சீஷரிடத்துல கொண்டு போனேன் அவர்களினாலே இந்த மகனுக்கு விடுதலை கொடுக்க ඒ முடியவில்லை. පියා කියනවා මම ඔබගේ ගෝලයන් ගාවට එක්කන් ගියා නමුත් ඔවුන්ට බැරි වුණා සුවය ලබන්නට ලබා දෙන්නටත් ගැලවීම ලබා දෙන්නටත්. இயேசுவுக்கு கோபம் வந்தது. යේසුස් වහන්සේට තරහ தம்முடைய ගියා. சீஷர்களை பார்த்து சொன்னார் எத்தனை காலம் நான் உங்களோடு இருக்க போகிறேன். යේසුස් වහන්සේ කෝප වෙලා කිව්වා මා කොපමණ කාලයක් ඔබ සමග සිටින්නේද? அற்ப விசுவாசிகளாய் මද இருக்கிறீர்களே, ඇදහිල්ල කරුවනි. உங்களுடைய விசுவாசம் வளராமல் இருக்கிறது. ඔබගේ ඇදහිල්ල වර්ධනය වෙන්නේ නැහැ. அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார் ඉන්පසු උන්වහන්සේ කියනවා கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தால் අබ ඇටයක පමණ ඇදහිල්ල නුඹලාට ඇත්නම් நீங்க இந்த மலையை பார்த்து මේ කන්දට කතා කොට இவ்விடம் விட்டு அப்புறம் போன்னு சொல்ல මෙතනින් අහක්ව එතනට යවයි அது அப்புறம் போகும். ඒ යන්නේය. உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ඔබට சொன்னார். නොකළ නොහැකි කිසිවක් නොමැත. அதாவது அவர் சொல்லல ஒரு மலையை பார்த்து அங்கல போன்னு சொன்னா அது போகும் என்று சொல்லல. උන්වහන්සේ කිව්වේ නෑ මේ කන්දක් බලලා මේක එහාට යන්න ඕන. அவர் ஒரு உதாரணமாக சொன்னார். උන්වහන්සේ උදාහරණයක් හැටියටයි මේ உங்களுக்குள்ள පෙන්නන්නේ. இருக்கிற விசுவாசம் எப்படி ஒரு கடுகு ஒரு சிறிய ஒரு துணிக்கையாக இருந்து அது நாட்டப்பட்ட போது ஒரு பெரிய செடியாய் பூண்டாய் அது வளர்கிறதோ அவ்விதமாய் உங்கள் விசுவாசம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ඔබලා තුල තිබෙනවා ඒ
අබ ඇටයක ප්‍රමාණ ඇදහිල්ල ගැනයි උන්වහන්සේ කියන්නේ. ඒ ඇදහිල්ල මහත් දෙයක්. ඒ ඇදහිල්ල තුලින් මහත් දෙයක් කරන්නට පුළුවන් බවයි උන්වහන්සේ පෙන්눔 කරන්නේ. இன்றைக்கு இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்ட அநேகர் இந்த இடத்துல අවුරුදු இருக்கிறீங்க. ගණනාවකට පෙර ගැලවීම ලැබපු අනේක අය මෙතන සිටිනවා. ஆனால் உங்களுடைய விசுவாசம் இன்னும் கடுகளவு அளவுல தான் இருக்கு. නමුත් ඔබලාගේ ඇදහිල්ල තවමත් අබ ඇටයක ප්‍රමාණයකයි තිබෙන්නේ. உங்கள் விசுவாசம் வளரல. ඕගොල්ලන්ගේ ඇදහිල්ල වර්ධනය වුණේ නැහැ. புதிதாய் வருகிற விசுவாசிகளுக்கு இருக்கிற விசுவாசம் தான் உங்களுக்குள்ள என்ன இருக்கு. අලුතින් පැමිණෙන ඇදහිලිවන්තයන්ට මහත් වූ ඇදහිල්ලක් තිබෙනවා. அதனாலே தான் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. එම නිසායි ඕගොල්ලන්ගේ යාඥාවන්ට කන්නලව් දෙන්නේ නැත්තේ. இதைத்தான் පිළිතුරු නැත්තේ. அதுதான் இதை குறித்து தான் இயேசு சொன்னார். මේ ගැනයි යේසුස් වහන්සේ පෙන්눔 කරන්නේ. உங்களுடைய விசுவாசம் நாளாந்தம் வளர வேண்டும். ඔබලාගේ ඇදහිල්ල දිනෙන් දින වර්ධනය විය යුතුයි. விளங்குதான் என்ன சொல்றேன்னு? තේරෙනවද? அப்ப இயேசு சுவாமி சொன்னார், ஏன் இந்த பிசாசு உங்களால துரத்த முடியலண்டா? යේසුස් වහන්සේ මෙතන පෙන්눔 කරනවා ඇයි මේ යක්ෂයාව මෙතනින් දුරු කරන්නට உங்களோட බැරි? விசுவாசம் இன்னும் வளரல. ඔයාලගේ විශ්වාසය ඇදහිල්ල වර්ධනය වුණේ பல නැහැ. நேரங்கள்ல நாங்க ரட்சிக்கப்பட்டு 25 வருஷமானது பிறகு අපි අවුරුදු 25කට පමණ පසුව ගැලවීම ලබා අවුරුදු 25කට පමණ පසුව எங்களோட வாழ்க்கையில ஒரு தேவை உண்டாகிற நேரம் අපට යම් කිසි දෙයක් අවශ්‍ය වූ විට நாங்க ஆண்டவர்ட்ட இப்படி ஜெபிக்கிறோம். අපි මේ වගේ දෙවියන් වහන්සේට කන්නලව් කරනවා. ஆண்டவரே நீ சொன்னீரே ஆண்டவரே, දෙවියනි ඔබ වහන්සේ කිව්වානේ கடுகளவு விசுவாசம் இருந்தா நீ செய்வீர் என்று. අබ 60ක පමණ ප්‍රමාණයක ඇදහිල්ල තිබුණත් எனக்குள்ள කරනවා කියලා. கடுகளவு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே. මා තුල අබ 60ක ප්‍රමාණයක இப்பொழுது ඇදහිල්ල உம்முடைய තිබෙනවා. அற்புதத்தை செய்யும் දැන් ஆண்டவரே. ඔබ වහන්සේගේ හාස්කම කරන්න. ஒன்று நடக்காது. නෑ කිසිම දෙයක් உன் වෙන්නේ නැහැ. விசுவாசம் கடுகளவில இருக்கும்படிக்காய் ஆண்டவர் இங்க சொல்லல. උන්වහන්සේ එතන පෙන්눔 කරේ නෑ අබ 60ක පමණ ප්‍රමාණයක ඇදහිල්ල உன்னுடைய තිබෙනවා. விசுவாசம் ஒரு அடர்ந்த மரத்தை போல் வளர வேண்டும். ඔයාලගේ ඒ අබ 60 ප්‍රමාණය ඇදහිල්ල නෙමෙයි ඉතාමත් ශක්තිමත් වූ පළල්ලු පුලුලු ගහක් හැටියට වර්ධනය විය යුතුයි. அப்பொழுதுதான் ஆண்டவர் செயல்படுவார். එතකොටයි දෙවියන් වහන්සේ ක්‍රියා சரி, කරන්නේ. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பிழையாக நாங்கள் அறிக்கை අපි செய்வது. ගොඩක් වෙලාවට දෙවියන් වහන්සේගේ වචනේ වැරදි ආකාරයෙන් තමයි කතා කරන්නේ. லூக்கா 17ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனத்திலே திரும்பவும் இயேசு இன்னொரு தடவை இந்த கடுகு விதையை ஒரு அடையாளமாக எடுத்து ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்கிறார். නැවතත් උන්වහන්සේ ලූක් පොතේ 17 වෙනි පරිච්ඡේදයේ සලකුණක් හැටියට මේ අබ ඇටිය ගැන ප්‍රකාශ කරනවා. சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்துல கேட்கிறாங்க, ගෝලියෝ ඇවිත් යේසුස් වහන්සේගෙන් අහනවා ஒருவன் வந்து நமக்கு எதிராக தீமை செஞ்சா මට විරුද්ධව යමෙක් මොන හරි අපහසුතාවයක් කරොත් அவன் செய்த தீமையை அவன் ஒத்துக்கொண்டு நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்டா ඔහු කරපු වැරද්ද ඔහු පිළිගෙන ඔහු මගෙන් සමාව ඉල්ලුවොත් எத்தனை தடவை மன்னிக்கிறது? මා කීප වතාවක් සමාව දිය යුතුද කියලා අහනවා. அவர் சொன்னார், ஒருவன் மனம் திரும்பி உன்னிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டா කෙනෙක් සිත් හැරී ඇවිල්ලා ඔයාගෙන් සමාව ඉල්ලුවොත් நீ மன்னிப்பு கொடுத்தே ஆகணும். ඔයා අනිවාර්යයෙන්ම සමාව දිය இவங்க යුතුයි. எத்தனை தடவை கொடுக்கிறது? කීසරයක්ද සමාව දෙන්න ඕනි කියලා අහනවා. அவன் 7 தரம் வந்தாலும் ஒரு நாளைக்கு 7 தரம் மன்னிப்பை கொடு. 7 සැරයක් ඇවිල්ලා සමාව ඉල්ලුවත් 7 සැරේම ඔයා සමාව දිය යුතුයි. 3ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ 3 වෙනි වචනේ உன் මෙසේ කියනවා. சகோதரனுக்கும் உனக்கும் விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. නුඹේ සහෝදරයා පව් කළොත් ඔහුට තරවටු කරපන්න. ඔහු පසුතැවිලි වේ නම් ඔහුට කමාව යන්න. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்துல வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ඔහු දවසකට 7 වරක් නුඹට විරුද්ධව පව් කොට 7 වරක් නුඹ වෙතට හැරි මම පසුතැවිලි වෙමි කිව්වොත් ඔහුට කමාව යන්නයි කීසේක. இது விசுவாச சீஷர்களுக்கு கேட்கிறது கஷ்டமா இருந்தது. මේක ගෝලයන්ට අහන්න ඉතාමත් අපහසුවෙන් තිබුණා. சரி, ஒருக்காவும் பிழை செஞ்சுட்டு வந்து கேட்டா நாம மன்னிப்பு கொடுக்கலாம். එක සැරයක් සමාව ඉල්ලුවොත් ඔහු සමාව දෙන්න පුළුවන්. ஆனா ஒரு நாளைக்கு 7 தடவை நமக்கு விரோதமா தீங்கு செஞ்சுட்டு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி என்று சொன்னா எப்படி மன்னிக்கிறது? දවසකට 7 සැරයක්ම කරන ඔක්කොම වැරදි කරලා ඇවිල්ලා සමාව ඉල්ලුවොත් කොහොමද සමාව දෙන්නේ කියන එකයි මේ ගෝලයන්ගේ ප්‍රශ්නේ. 5ஆம் வசனத்திலே அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரையாகிய இயேசுவை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். එවිට පේර්තියෝ කතා කොට අපේ ඇදහිල්ල වැඩි කළ මැනවයි ස්වාමීන් වහන්සේට කීවෝය. விளங்கிக் கொள்ளுங்க, ஒருவனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். අපි කෙනෙකුට සමාව දෙන්නත් අපිට ඇදහිල්ල අවශ්‍යයි. இயேசு சுவாமி சொன்னாரல்ல, நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் சொன்னார், යේසුස් වහන්සේ කිව්වා කොහොමද අපි යාඥා කළ යුත්තේ කියලා කියනකොට උන්වහන්සේ අධ්‍යයනය කළා දුන්නා. எங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்கிறது என்னவாம்? மன்னிக்கிறது
எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். යේසුස් වහන්සේ මෙසේ ඉගැන්වුවා මම යමේ කවුරුද මට පව් කරලා මට වැරද්දක් කරනවද ඔහුට කෙසේ සමාව දෙනවද එසේ සමාව දිය යුතුයි කියලා. எந்த அளவுக்கு ஒரு மனிதனை நீ மன்னிக்கின்றாயோ அந்த அளவுக்கு தான் தேவன் உன் பாவங்களை மன்னிப்பார். කොච්චර ප්‍රමාණයකට ඔබ ඔබගේ සහෝදරයාට වැරද්දක් කරපුවේට සමාව දෙනවද ඒ ආකාරයටම ස්වාමීන් වහන්සේත් ඔබගේ පව් වලට සමාව දෙනවා. உங்களுக்கு குற்றம் புரிந்தவர்கள் ඔයාලට වැරද්දක් කරපු අය உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகும் ඔයාලගේ වැරද්දට සමාව ඉල්ලුවට நீங்க පස්සේ இன்னும் அந்த காரியத்தை குறித்து திரும்பவும் திரும்பவும் பேசி அந்த நபருக்கு விரோதமா செயல்பட்டு கொண்டிருந்தால் ඔයාලා නැවත නැවතත් ඒ කාරණය හිතේ තියාගෙන ඔබ කතා කළොත් நீங்கள் அந்த நபரை மன்னிக்கவில்லை என்று அர்த்தம். එහි තේරුම ඔබ ඒ සහෝදරයාට සමාව அந்த දුන්නේ நபரை නැහැ. நீங்கள் மன்னிக்கும் வரைக்கும் ඒ සහෝදරයාට සමාව දෙන තුරු உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. ඔයාලගේ පව් කිසි කලකත් ඒට සමාව දෙන්නේ නැහැ. இதுதான் விசுவாசம். මේක තමයි ඇදහිල්ල. இதுதான் கிறிஸ்தவ මේක விசுவாசம். තමයි ක්‍රිස්තියානි ඇදහිල්ල. இதை சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். මේ ගැන ගෝලියෝ දැනගෙන සිටියා. இவன் சொல்ற, ஆண்டவரே, இவ்விதமாக ஒரு மனிதனை உண்மையா மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு விசுவாசம் பெருகும்படிக்காக வேண்டி நிற்கிறோம். එතකොට ගෝලියෝ කියනවා අයියෝ ස්වාමිනී මේ ආකාරයට සමාව දෙන්නට මට උගන්වුව මෙනවා මට ඇදහිල්ල දුන මැනවයි කියලායි ඒ ගෝලියෝ කතා කරන්නේ. 6வது வசனத்துல இயேசு சொன்னார், 6 වෙනි වචනේ උන්වහන්සේ කියනවා அதற்கு கர்த்தர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடை பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்றார். ස්වාමීන් වහන්සේ කියනසේ කබෑටික ප්‍රමාණය ඇදහිල්ල නුඹලාට ඇත්නම් මේ ඇඹිල්ල ගහට කතා කොට ඉදිරි මුහුදේ සිටවේයි කියන්නහුය. එනම් ඒක නුඹලාට කීකරුවනවා ඇත. என்ன சொல்லுகிறார் இங்கே? මොකක්ද මෙතන කියන්නේ ස්වාමීන් වහන්සේ? நீ ரட்சிக்கப்பட்ட நாளிலே மெதுவாக உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்க தொடங்குறோம். ගැලවීම ලැබපු ආරම්භ කාලයේදී කවුරු හරි යමක් කළොත් ඒගොල්ලන්ට සමාව දෙන්න ඕගොල්ලන්ට පුළුවන්. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளாந்தம் நாம் வளர்ந்து வரும்போது නමුත් ආත්මික ජීවිතේ අපි වර්ධනය වීගෙන එනකොට நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பது அதிகரிக்க வேண்டும். අපි අනිත් අයට සමාව දීම වැඩි විය යුතුයි. அது இப்ப எங்கட வாழ்க்கையில இப்ப இருக்கா? අද ඒ වගේ සමාව දීමක් අද අපේ ජීවිතේ තිබෙනවද? இல்லையே. නැහැ. அது மத்த பக்கமா இருக்கு. ඒක අනිත් අයගෙන් තමයි තිබෙන්නේ. ரட்சிக்கப்படுகின்ற போது ஆவியிலே நிரம்பி இருந்த போது ගැලවීම ලබන අවස්ථාවේ ආත්මයන්න් වහන්සේගෙන් පිරී සිටින විට எங்களுக்கு தீமை செய்தவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தோம். අපට අයහපත් කර අයට අපි ඉතාමත් ආසාවෙන් හෘදයෙන් අපි සමාව දෙනවා. நாங்கள் ஆவியிலே வளர்ந்து வருகின்ற போது නමුත් ආත්මික ජීවිතේ අපි වර්ධනය වීගෙන එනකොට மன்னிப்பது இல்லாமல் போயிற்று. අපිට සමාව දෙන්න බැරි තත්වයක තමයි සිටින්නේ. உங்களுடைய உள்ளத்தை நீங்களே சோதித்து பாருங்க. ඔයාලගේ හදවත ඔයාලම සෝදිසි කර බලන්න. அங்கே விசுவாசத்துல வளர்ச்சி இல்லை. එතන ඇදහිල්ලේ වර්ධනයක් නැහැ. கடுகு விதை எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? අපේ කුමක් ගැනද කතා நாங்க කරන්නේ? மன்னிக்கிறது எங்கட வாழ்க்கையில அதிகரிக்க வேண்டும். අපේ ජීවිතේ සමාව දීම අධික විය යුතුයි. ரட்சிக்கப்பட்ட நாளிலே உன்னாலே மன்னிக்க கஷ்டப்பட்ட காரியங்கள் இப்போ மன்னிக்கப்படுவதற்கு லேசாக காணப்பட வேண்டும். ආරම්භ කාලයේදී ගැලවීම ලැබපු කාලයේදී සමාව දෙන්නට බැරි අමාරු උනේ දේවල් දැන් ඔබට ඉතාමත් පහසු විය යුතුයි. ஆகவே இயேசு சுவாமி சொன்னார், ඒ නිසා යේසුස් වහන්සේ කිව්වා ஒரு சிறிய காரியத்தை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்ய ඉතා வல்லவராக කුඩා இருக்கிறார். දෙයකින් උන්වහන්සේ කුඩා දෙයක් ගැන මහත් දේවල් කරන්නට උන්වහන්සේට පුළුවන්. ஆமென். ආමෙන්. மற்றவனை மன்னிக்கிறது ஒரு சிறிய காரியமாய் இருந்தால் பரவாயில்லை, நீ மன்னித்துக் கொடு. අනිත් එක්කෙනාව සමාව දෙන එක පොඩි කාරණයක් තිබුණා තේයි. ඒක ඔකලම් කරන්න සමාව දෙන්න. அது விதைப்பாய் இருக்கிறது. ඒ වැපිරීමක් වෙනවා. நீ விதைத்தால் அது பெரிய ஒரு அறுவடையை நீ பெற்றுக் ඔබ கொள்ளுவாய். වැපරුවොත් මහත් දෙයක් ඔබ කපා ගන්න கசப்பை පුළුවන්. வைத்துக் கொண்டு வாழ வேண்டாம். ඔගොල්ලන් තිත්තකම තියාගෙන ජීවත් වෙන්න එපා. அந்த அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை ඒ அழைக்கவில்லை. වගේ ජීවිත රටාවකට දෙවියන් වහන්සේ ඔබ කැඳෙව්වේ නැහැ. அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எந்த ஒரு அற்புதமும் அவர் செய்ய ඒ முடியாது. වගේ ජීවිතයක් තුළ දෙවියන් වහන්සේ කිසිම දෙයක් කරන්නට ලෑස්තිත් නැහැ. ஆகவேதான் கர்த்தர் இந்த உவமையை சொல்லுகிறார். ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ මේ උපමාව சரி, කියන්නේ. எந்த சந்தர்ப்பத்தில் இயேசு இந்த உவமையை சொன்னார்? මොන වගේ අවස්ථාවේදී යේසුස් වහන්සේ මේ උපමාව කීවේ? தம்முடைய சீஷர்களுக்கு அதுக்கு முன்பதாக இன்னும் 2 உவமைகளை அவர் சொல்லி இருந்தார்.
යේසුස් වහන්සේ ඊට ප්‍රථම ගෝලයන්ට උපමා දෙකක් ගැන කතා කරලා තිබුණා. முதலாவது அவர் சொன்னார் நிலங்களை குறித்து சொன்னார். මීට කලින් උන්වහන්සේ කතා කළා පසුබිම ගැන. 4 விதமான நிலங்களை பற்றி சொன்னார். හතරාකාර පොළොවක් ගැන උන්වහන්සේ කතා කරා. விதைக்கிறவன் ஆண்டவர் விதைக்கிறார் விதையை. වපුරන්න දෙවියන් වහන්සේ වපුරනවා. ஆனால் නමුත් எவ்வளவு விதை விதைக்கப்பட்டாலும் කොච්චර වැපුරුවත් 3 நிலங்களிலே விதைக்கப்பட்ட விதைகள் ஒன்றுக்கும் உதவாததாய் போய்விட்டது. තුන්පලක වැපුරුවා වූ ඒ බීජවල කිසිම ඵලයක් ලැබුණේ නැහැ. அந்த 4வது நிலம் நல்ல நிலத்திலே விழுகின்ற விதைகள் மாத்திரம்தான் கனி கொடுத்தது. නමුත් හතර වෙනකොට කියවුන අර හොඳ සාරවත් පොළවේ වැපුරුවා වූ බීජ පමණයි ඵල දුන්නේ. அப்ப சீஷர்களுக்குள்ளே ஒரு யோசனை. එතකොට ගෝලයන්ට ඒක කල්පනාවක්. அப்ப 400 பேருக்கு சுவிசேஷம் சொன்னாதான் ஒரு 10 பேர் ரட்சிக்கப்படுவானா? 400 දෙනෙකුට පමණ ගැලවීම ගැන කිව්වොත් හතර දෙනෙක්ද ගැලවීම ලබන්නේ. இது அவருடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம். මේක ලොකු ප්‍රශ්නයක් මේ ගෝලයන්ට. அப்ப நாங்க நிறைய பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தாலும் අපි ගොඩාක් මහන්සි වෙලා සේවය කළත් கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட போறாங்களா? ටික දෙනෙක් තමයි ගැලවීම ලබන්නේ. என்னோட மனசு உடைஞ்சிச்சு. ඒගොල්ලන්ගේ සිත් කැඩුණා. அதுக்கு பிறகு ஆண்டவர் இன்னொரு உவமையை சொன்னார். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ තවත් උපමාවක් ගැන කිව්වා. அதுதான் களைகளையும் விதையையும் குறித்த ஒரு உவமை. ඊට පස්සේ කතා කළේ කිරින්දි ගැනයි බීජ ගැනයි උන්වහන්සේ කතා කරා. இங்கே ஆண்டவர் வந்து விதைகளை விதைக்கிறார். මෙහි ඇවිල්ලා යේසුස් දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඒ බීජ වපුරනවා. அந்த விதையை விதைத்து போனதுக்கு பிறகு ඒ බීජ වැපුරුවට පස්සේ பிசாசானவன் வந்து அவனுடைய களைகளை விதைக்கிறான். යක්ෂයා පැමිණ එහි කිරින්දි වපුරනවා. களையும் விதையும் இப்ப ஒன்றா வளருது. කිරින්දි තිරිඟුත් එක ආකාරයෙන් පැලවෙනවා. சோர்வு. ඊටමත් පසුබට වී எவ்வளவோ இந்த நிலத்தை நாங்கள் பண்படுத்தினோம். කොච්චරත් මේ පොළව අපි සකසා எவ்வளவு කරාද? நாங்கள் பிரயாசப்பட்டோம். අපි ගොඩාක් මහන්සි වුණා. ஆனா பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டே. නමුත් කිසිම ප්‍රයෝජනයක් වුණේ නැහැ. களைகள் உண்டாகி விட்டது. එහි ප්‍රයෝජනයක් වුණේ නැහැ. ஆகவே இவருடைய உள்ளத்துல இருந்த சீஷர்களுக்குள்ளே உள்ளத்துல இருந்தது என்ன பிரயோஜனம் இவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்யறது? ඒ අවස්ථාවේ ගෝලයන්ට තිබුණ ලොකුම කල්පනාව උනේ මොකද්ද මෙච්චරක් මහන්සිලත් කිසිම ඵලයක් නැහැ කියලා. அந்த நேரம் தான் இந்த உவமையை ஆண்டவர் சொன்னார். අන්න ඒ වගේ අවස්ථාවේදී තමයි යේසුස් වහන්සේ මේ උපමාව කතා அவர்களை කරේ. உற்சாகப்படுத்தும்படிக்காக சொன்னார். ඒ අයව උත්සාහ කරන්න තමයි මේ කතා කරේ. நீ சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இரு. ඔයා සුභාරංචිය ප්‍රකාශ කරමින්ම සිටින්න. எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இரு. සියලු දෙනාටම සුභාරංචිය ප්‍රකාශ කරමින්ම සිටින්න. 1000 பேர் வார்த்தையை கேட்கலாம். දහසක් දෙනෙක් ඒ වචනේ අසන්නට ஆனால் පුළුවන්. 10 பேர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு නමුත් கொடுப்பார்கள். 10 දෙනෙක් පමණයි ඒ ජීවිතය ඒගොල්ලන් කැප කරන්නේ. ஆமென் ஹalleluya. ආමෙන් හාලෙලූයා. ஒரு சிலர் இயேசுவை ஏற்று தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அவரை பின்பற்றுவார்கள். සමහර අය යේසුස් වහන්සේ පිළි අරගෙන ජීවිතාන්තය දක්වාම ඒගොල්ලන්ගේ සාක්ෂි ප්‍රකාශ කරයි. ஆனால் அநேகர் அவரை மறந்து தங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவார்கள். නමුත් බොහෝ දෙනෙක් උන්වහන්සේව අමතක කොට නමුත් පරණ ජීවිතෙටම යයි. ஆனால் இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். නමුත් යේසුස් වහන්සේගේ ජීවිතය දෙස බලන්න அவருடைய ஆரம்பம் மிகவும் சிறியதாகவே காணப்பட்டது. යේසුස් වහන්සේගේ ආරම්භය ඉතාමත් ස්වල්පයක් හැටියටයි පෙනුනේ. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவருடைய ஆரம்பத்தை குறித்து பார்க்கிறோம். යේසුස් වහන්සේගේ ආරම්භ කතාව යේසායා 11 වෙනි පරිච්ඡේදයේ දෙස බලන්න. ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலே இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு சின்ன கிளை எழும்பி செழிக்கும். තවද යේසුගේ කදින් අංකුරයක් නික්මෙන්නේය. ඔහුගේ මුල් වලින් වූ පැලයක් පළ දරන්නේ. ඉතාමත් පොඩි දෙයකින් ඒ අංකුරය පැලදෙනවා. பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியமும் ஒரு சிறிய காரியத்திலிருந்து தான் ஆரம்பமாகும். මාගේ ප්‍රිය සහෝදරනේ සෑම දෙයක්ම පටන් ගන්න ආරම්භය ඉතාමත් පොඩි ස්වල්පයකින් පමණයි. எங்களுடைய சுகமளிக்கும் ஆராதனை ஒரு சிறிய ஒரு ஊழியத்திலே தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. අපේ බදාදා දිනවල පැවැතෙනා වූ ඒ සුව කිරීමේ යාඥාව ඉතාමත් ස්වල්පවයි ආරම්භ நாங்கள் වුණේ. மாலையிலே ஆரம்பித்திருக்கிற ஆராதனை சிறிய இடத்துல ஒரு அளவிலே இருந்துதான் அது ஆரம்பமானது. උදෑසනට යාඥාවත් ඉතාමත් ස්වල්පයකින් තමයි පටන් நீங்க ගත්තේ. செய்கின்ற எந்த ஒரு ஊழியமும் சிறிய ஒரு காரியத்திலிருந்து தான் වැඩ ஆரம்பமாகிறது. කරන ඕනම වැඩක් ඉතාමත් ස්වල්පයෙන් තමයි පටන් ගන්නේ. ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் அதை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கும்போது නමුත් අපි ඒ සම්පූර්ණ කරගෙන කරමින් සිටින විට கர்த்தர் அதை ஒரு அடர்ந்த மரமாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம்.
මහත් දෙයක් හැටියට එය කරන්නට පුළුවන් ஆகவே උන්වහන්සේට. சோர்ந்து போக வேண்டாம். ඒ නිසා ඔබ කලකිරෙන්න එපා. உங்கள் கைகளை தளர்ந்து போக விட ඔයාලගේ வேண்டாம். දෑත් වලට ඔබ බය වෙන්න එපා. உங்கள் ஜெபத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டாம். ඔයාලගේ යාඥා නවත්තන්න එපා. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் பெரிதாய் ඔබව இருக்கிறது. ගෙන කරන්නට යන සදේ Hallelujah. මහත් දෙයකි. ආමෙන්. ஏசாயா 53 அதிகாரத்துக்கு வாங்குங்கள். යේසායා 53 பனஸ்துனாய் 2-3 வசனங்களிலே பாருங்க. இயேசுவை பற்றி பேசுது. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துளிக்கிற, அதாவது இந்த வறட்சியான ஒரு வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல எப்படி ஒரு மரத்துல இருந்து ஒரு சின்ன இலை வந்திருக்குமோ அத போல துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பதாக எழும்புகிறார்கள். அவருக்கு அழகில்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் போது நமக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டு இருந்தார், அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், பாடுகள் அனுபவித்தவராய் இருந்தார். அவருடைய விட்டு எங்களுடைய முகங்களை நாங்கள் திருப்பினோம், அவரை எண்ணாமல் போனோம் என்று வேதம் சொல்லுகிறது. මක්නිසාද උන්වහන්සේ ලාපැලයක් මෙන්ද වියලි බිමෙන් මතුවෙන අංකුරයක් මෙන්ද ඔවුන් ඉදිරියේ හටගත්තේය. උන්වහන්සේට රුවටත් ශෝභකමටත් නැත. අප විසින් උන්වහන්සේ දකින විට උන්වහන්සේ කෙරේ ආශාවීමට ලක්ෂණ කමක්ද නැත. උන්වහන්සේ මනුෂ්‍යයන් විසින් සුළුකොට එපා කරනු ලැබුසේක. වේදනාව ඇත්තා වූ දුක දන්නා වූ මිනිසෙකිය. இயேசு பெத்லெகேம் என்று சொல்லப்பட்டதான ஒரு சின்ன கிராமத்திலே தான் பிறந்தார். යේසුස් වහන්සේ බෙත්ලෙහෙම් නැමැති තාම පුංචි ගමකයි උන්වහන්සේ ඉපදුනේ. ஏழ்மையிலே வாழ்ந்த மரியாள் யோசேப்பினுடைய குடும்பத்திலே தான் அவர் பிறந்தார். දිලිඳු කමින් ජීවත් වුණා වූ මරියා සහ යෝසෙප්ටයි උන්වහන්සේ ඉපදුනේ. நாசரேத் என்று சொல்லக்கூடிய 121 குடும்பங்கள் மாத்திரம் வாழ்ந்த ஒரு பின்தங்கிய சிறிய குடும்பத்திலே தான் அவர் வளர்ந்து வந்தார். පසුබට වුණා වූ නාසරෙත් නම් 21ක් පමණ තින්නා වූ ඒ නගරයකයි උන්වහන්සේ හැදුනේ වැඩුනේ. அவர் வளர்ந்து வந்த 30 ஆண்டுகள் என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட எங்கும் எழுதப்படவில்லை. උන්වහන්සේ හැදුණු වැඩුනේ ආකාරයේ ඒ අවුරුදු 31 කාලයක් ගැන එතන කිසිම දෙයක් සඳහන් වී තිබුණේ නැහැ. ஆனால் ஒரு நாள் வந்தது. නමුත් එක් දවසක් அந்த நாளிலே அவர் ஞானஸ்தானத்தை பெறும்படிக்கு வருகிறார். උන්වහන්සේ යේසුස් වහන්සේ බෞතිස්ම කිරීම පිණිස அவர் උන්වහන්සේ එතනට தண்ணீர் එනවා. ஞானஸ்தானம் எடுத்த உடனே උන්වහන්සේ ජලයෙන් බෞතිස්ම ලබන විට எல்லாரும் பார்த்து සෑම நிற்கத்தக்கதாக සියලු දෙනාම බලා සිටිද්දීම புறாவின் வடிவிலே பரிசுத்தாவியானவர் அவர் மேலாக வந்து இறங்கினார். පරෝහිකුගේ රූපයක් ගැන සුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේ මතු පිටට ආවා. சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு අවුරුදු 500කට පමණ පසුව திரும்பவும் ஆண்டவர் தம் ஜனங்களோடு பேச ஆரம்பிக்கிறார். නැවතත් දෙවියන් වහන්සේ තමන්ගේ ජනතාව සමග කතා කරන්නට පටන් ගත්තා. இருந்தால் போல ஒரு பெரிதான ஒரு அசைவு வானத்திலே உண்டானது. සිටි සැටියේම අහසේ ඊටමත් වෙනසක් ඇති වුණා. வானம் திறக்கப்பட்டது. අහස විවර වුණා. அங்கே இருந்து ஆண்டவர் முழங்க ஆரம்பித்தார். උන්වහන්සේ අහසේ සිට ගිගුරුම් දෙන්නට පටන් ගත්තා. ஆண்டவர் கடைசி தரம் இவ்விதமாய் வானத்திலே இருந்து பேசினது சீனாய் மலையிலே. අන්තිම වතාවට සීනයි කන්දේදී තමයි දෙවියන් වහන්සේ කතා කළේ. ஜனங்கள் சொன்னார்கள், மோசேயை பார்த்து நீ ஆண்டவர் எங்களோட அப்படி பேசக்கூடாது, அவர் பேச வேண்டாம் என்று சொல்லுங்கன்னு சொன்னார். ඒ සමූහයා ජනයා කිව්වා ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක කතා කරන්න හොඳ නැහැ කියලා මෝසේ ඉදිරියෙන් කතා කළා කිව්වා. ஆண்டவர் அதற்கு பின்பதாக மனிதனோடு பிரத்யட்சமாய் பேசினது இல்லை. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ කෙලින්ම කිසිම දිනක කතා කරේ නැහැ සමූහයත් සමග. ஆண்டவர் மோசே கூடாக பேசினார். දෙවියන් වහන්සේ මෝසෙස් තුලින් තමයි ஆண்டவர் කතා யோசுவா කරේ. கூடாக பேசினார். දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ තුලින් තමයි කතා කරේ. பின்பு ஆண்டவர் நியாயாதிபதிகளுக்கு கூட பேசினார். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ ව්‍යවස්ථාකරුන් විසින් කතා කරා. அதன் பின்பதாக ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு கூட ඊට පසු பேசினார். දිව්‍යසවරුන් මාර්ගයෙන් උන්වහන්සේ කතා කරා. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையிலே නමුත් පරණ කිව්සුමත් නව කිව්සුමත් අතරේ சுமார் 500 ஆண்டுகள் வடிவேல் சுமார் 500 ஆண்டுகள் අවුරුදු 500ක පමණ කාල ප්‍රමාණයක් ஆண்டவர் மனிதனோடு பேசவில்லை. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය සමග කතා කරේ නැහැ. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு பேசவில்லை. මනුෂ්‍ය දේව ජනතාව සමග කතා කරේ නැහැ. 500 ஆண்டுகளுக்கு பின்பதாக අවුරුදු 500කට පමණ පසුව அவருடைய நேச குமாரன் ஞானஸ்நானம் எடுக்கின்ற போது උන්වහන්සේගේ එකම පුත්‍රයා බෞතිස්ම ලබන විට எல்லா மனிதர்களும் கேட்கத்தக்கதாய் பார்க்கத்தக்கதான முறையிலே සෑම සියලු සමූහයක්ම බලා සිටිද්දිම ඇහෙන පිණිස
ஆண்டவர் சொன்னார் இவர் என்னுடைய நேசகுமாரன். දෙවියන් වහන්සේ කිව්වා මොහු මාගේ ස්නේහවන්ත පුත්‍රයා. நான் இவரில் அன்பாக මා இருக்கிறேன். මොහු කෙරෙහි ප්‍රිය වෙමි. பரிசுத்த ஆவியிலே இயேசு நிரம்பினார். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලයෙන් උන්වහන්සේ පිරෙන්න பரிசுத்த ලැබුවා. ஆவியானவரால் வனாந்தரத்துக்குள்ளே வழிநடத்தப்பட்டார். ශුද්ධාත්මයන් වහන්සේ මාර්ගයෙන් උන්වහන්සේ වනාන්තරයට ගියා. 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி அங்கே ஜெபிக்கிறார். දින 40ක් පමණ निराहाරයෙන් ඉඳලා උන්වහන්සේ යාඥා කරනවා. சாத்தான் அவனை சோதித்து எப்படியாயிலும் பாவம் செய்ய வைக்கலாம் என்று எண்ணி அவருக்கு எதிராக செயல்பட்டார். යක්ෂයා වග බැලුවා ඔහුව පාපයට වටලා කොහොමාරි ඒ පාපයට වැටීමට යක්ෂයා බැර දැරුවා. ஆனால் அவரோ அதற்கு இடம் கொடுக்காமல் නමුත් දෙවියන් பரிசுத்தராய் இறங்கி වහන්සේ வந்தார். ඉඩ දුන්නේ නැහැ. இப்பொழுது அவர் இறங்கி வரும்போது பரிசுத்தாவின் வல்லமையில் நிறைந்தவராய் வருகிறார். දැන් උන්වහන්සේ ඒ යාඥාවෙන් පසු එනකොට ශුද්ධාත්මයන් වහන්සේගේ බලයෙන් පිරී එනවා. அதன் பின்பதாக தான் இயேசுவின் ஊழியமே ஆரம்பமாக ඊට ஆரம்பிக்கிறது. පස්සේ තමයි යේසුස් වහන්සේගේ සේවය පටන් ගන්නට පටන් ගත්තේ. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றினார்கள். දහස් ගණන් ජනතාව උන්වහන්සේ පසුපස ගියා. எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். ගණන් කළ නොහැකි ප්‍රමාණික ජනතාවක් ගැලවීම ලැබුවා. சுகம் அடைந்தார்கள். සුවය ලැබුවා. இப்பொழுது அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தார். දැන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය ගැන දේශනා කරන්නට උන්වහන්සේ පටන් ගත්තා. அப்பொழுது ஆசாரியர்கள் மத்தியிலே மிகுந்த கலக்கம் உண்டாயிற்று. එතකොට තමයි ලියන්නන්ගෙන් එතන ප්‍රශ්න பரிசேயர்கள் මතුවුනේ. குழம்ப ஆரம்பித்தார்கள். පරිසවරු ප්‍රශ්න කරන්නට පටන් ගත්තා. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் சமுதாயங்களை கலக்கிற்று. උන්වහන්සේගේ මුඛයෙන් පිට වුණු සෑම වචනයක්ම ඒ සමුදායට බලපෑමක් ඇති වුණා. என் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை அங்கே இருக்கிறதான ராஜாக்களுக்கு ஒரு சவாலை கொண்டு வந்தது. යේසුස් වහන්සේගේ මුඛයෙන් පිට වුණා වූ සෑම වචනයක්ම එහි රාජ්‍ය කරපු රජවරුන්ට ලොකු ප්‍රශ්නයක් වුණා. இயேசுவை கொலை செய்வதற்காக அவர்கள் යේසුස් எத்தனிக்கிறார்கள். වහන්සේව මරන්නට තරම් ඒගොල්ලන් තැත් කරා. எப்படியோ கல்வாரி சிலுவையிலே அவரை அறைந்து கொலை செய்தார்கள். කෙසේ හෝ වේවා කල්වාරි කුරිසියේ උන්වහන්සේ මරණයට පත් කරා. அவர் மரித்தார் என்ற அத்தாட்சியை பெற்றவுடனே அவரை அடக்கம் பண்ணினார்கள். ඔහු මැරුණා කියලා ඒ නිශ්චිතභාවය ලැබුණ ගමන් උන්වහන්සේව තැන්පත් කරා. நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருந்த මනුෂ්‍යයා போது කල්පනා කරා අපි ජය ගත්තා කියලා. ஆனால் மூன்றாவது நாள் திரும்பவும் இந்த பூமி அசைந்தது. නමුත් තුන්වෙනිදා උන්වහන්සේ උත්ථාන වෙනකොට නමුත් පොළව නැවත இயேசு දිගුරුම් உயிரோடு දුන්නා. எழுந்தார். கரங்களை යේසුස් தட்டி වහන්සේ நன்றி නැවත சொல்ல නැගිට්ටා. மாட்டீங்களா? ஹalleluya. හalleluya. அதால தான் இன்னைக்கு நாங்க இங்க ඒ இருக்கிறோம். නිසා තමයි අද අපි මෙතන රැස් යේසු උயிரோடு සිටින්නේ. எழுந்தார். යේසුස් වහන්සේ ජීවත්ව சொல்லுங்க නැගිට්ටා. இயேசு உயிரோடு යේසුස් எழுந்தார். වහන්සේ නැගිට්ටා. சொல்லுங்க இயேசு உயிரோடு යේසුස් எழுந்தார். වහන්සේ ජීවතුන් අතර சொல்லுங்க නැගිට්ටා. இயேசு உயிரோடு යේසුස් எழுந்தார். වහන්සේ ජීවතුන් අතර නැගිට්ටා. அதறியப்பட்டு போயிருந்த சீஷர்களுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாயிற்று. අදාරියමත් වූ ගෝලයන්ට ඉතාමත් ධෛර්යයක් ඇති වුණා ඉන්පසු. அவர் பெந்தெகோஸ்தே நாட்களுக்கு முன்பதாய் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். පෙන්තකොස්ත දිනේට ප්‍රථමයෙන් උන්වහන්සේව ස්වර්ගයට ඔසවනු ලැබුවා. இயேசு சுவாமி பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது යේසුස් වහන්සේ ස්වර්ගයට ගනු ලබන විට 11 சீஷர்களும் ගෝලියෝ 11 දෙනාම அதோடு கூட 120 சீஷர்களும் தான் அவரை நம்பி விசுவாசித்துக் ඒ கொண்டிருந்தார்கள். සමගම ගෝලයන් 120ක් පමණයි යේසුස් වහන්සේව ඇදහිල්ලට ලක් කරලා තිබුණේ. தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. දානියෙල් පොතේ දෙවන පරිච්ඡේදය 34 35 44 வசனங்களை குறித்து வைத்து வீட்டை போய் வாசியுங்கள். දානියෙල් 2 34 35 සහ 44 වෙනි පදයන් நேபுகாத் ගෙදර ගිහිල්ලා බලන්න. நேபுகாத் ராஜா பாபிலோனின் ராஜாவுக்கு அண்டு உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பன வழியாய் பேசினார். බාබිලෝන් රජය ආණ්ඩු කරපු ඒ රජතුමාට දෙවියන් වහන්සේ ස්වප්නයකින් කතා කරා. அந்த சொப்பனத்திலே அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய சிலுவை நின்று கொண்டிருந்தது. ඒ හීනෙන් පෙනුනේ ඊටම ලොකු රූපයක් ඔහුගේ ඉස්සරහා ඉදිරිපිට තිබුණා. அந்த சிலையினுடைய தலை தங்கத்தினால் செய்யப்பட்டதாய் வார்ப்பிக்கப்பட்டதாய் இருந்தது. ඒ රූපයේ හිස මදුන රත්තරන් වලින් සාදා තිබුණා. அதனுடைய மார்பு 2 கரங்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டதாய் ඒ இருந்தது. ලය ප්‍රදේශය මැණික් වලින් තනා තිබුණා. அவருடைய வயிறும் தொடைகளும் அங்கே வெண்கலத்தினால் செய்யப்பட்டதாய் இருந்தது. ඔහුගේ බඩ ඔක්කොම පිත්තල වලින් සාදා තිබුණා. அங்கே கீழ் கால்களும் பாதங்களும் இரும்பினால் செய்யப்பட்டதாய் இருந்தது. පාද යකඩ වලින් තනා තිබුණා. அப்பொழுது එවිට மலையில இருந்து எந்த மனுடைய கரங்களினாலும் செய்யப்படாத ஒரு கல் உருண்டு வந்து இந்த சிலையிலே மோதி அதை தாறுமாறாக்கி அது பூமியை அந்த கல் நிரப்பிட்டு
ඉතාමත් කඳු ප්‍රදේශයෙන් ඉතාමත් මහත් වූ දෑතක් ඇවිල්ලා ඒ රූපය කඩාගෙන බිඳගෙන යන තරමට පෙරලීගෙන ගියා. அது என்னத்தை குறித்தது? ඒ මොනවද මෙතනින් සඳහන් කරන්නේ? தலை அந்த நாட்களிலே காணப்பட்டதான கல்தையரை குறித்தது, பாபிலோனியரை குறித்தது. ඒ හිස කියලා පෙන්눔 කරන්නේ ගල්දෙරේවරු ඒ බාබිලෝන් කාලය තමයි පෙන්눔 කරන්නේ. இது உலக சரித்திரம். මේ ලෝක ඉතිහාසය. அந்த நாட்களிலே கல்தையர்கள் என்று சொல்லப்படுகிற பாபிலோனியர்கள் இன்றைக்கு ஈராக் தேசம் தான் உலகத்தை ஆளுகை செய்து දැන් கொண்டிருந்தது. ඉරාක දේශයේ ආණ්ඩු කරන කට්ටිය ඒ දවස්වල තමයි ඒ බාබිලෝන් දේශයේ ආණ්ඩු කරේ. இரண்டாவது மார்பகமும் அங்கே கைகளும் அதற்கு பின்பதாக வந்ததான பெர்சியா ராஜ்யத்தை குறிக்கிறது. ඊට පස්සේ පේර්ෂියා රාජ්‍යය ගැන පෙන්눔 කරන්නේ ඒ ලය ප්‍රදේශයේ ආණ්ඩු කර ඒ කාලය. மூன்றாவதாக வயிற்று பகுதியையும் அங்கே தொடைப்பகுதியையும் காண்பிக்கிற வெண்கலத்தினால் ஆன அந்த ராஜ்யம் கிரேக்க ராஜ்யமாய் ග්‍රීක இருந்தது. රජවරු ඇටියට පෙන්눔 කරන්නේ ඒ බඩ කොටසයි ඊළඟ එකයි ඒ ග්‍රීකවරුන් පෙන්눔 කරන ඒ රාජ්‍ය කොටසයි. அதன் பின்பதாக கடைசி ராஜ்யம் வந்து அங்கே கால்களும் பாதங்களையும் இரும்பினால் கொண்ட ராஜ்யம், அது ரோம ராஜ்யமாய் இருந்தது. ඒ රෝම රාජ්‍ය ගැන පෙන්눔 කරන්නේ කකුල් පාදවල් වල ආණ්ඩු කර ඒ කාලයේ තමයි ඒ රෝම ආණ්ඩුකාරය. இந்த ராஜ்யங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே தானியேலுக்கூடாக நேபுகாத்நேசாருக்கு ஆண்டவர் இவற்றை வெளிப்படுத்தினார். මේ රාජ්‍යයන් නිපද වෙන්නට බිහි වෙන්නටත් කලින්ම බාබිලෝන් රාජ්‍යයේ ඒ නේබුකද්නේසර්ට ඒක පෙන්눔 කරලා තිබුණා. இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வருகின்ற போது යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණෙන அந்த විට சிலுவையிலே அந்த சிலையிலே காணப்பட்டதான அந்த கடைசி ராஜ்யம் ரோம ராஜ்யம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණෙන විට ඒ අන්තිම කාලය තමයි ඒ රෝම රාජ්‍ය කාලය අර යකඩ වලින් හැදුනා ඒ කාලය. அதுதான் அந்த கண்மலையாம். ඒ තමයි ඒ මහා පර්වත. மனிதனுடைய கரங்களினால் வெட்டப்படாத கண்மலை அது. මනුෂ්‍යයාගේ දෑත් වලින් කපන ලද ඒ දෑත් වලින් නොකපන ලද ඒ පර්වත. எல்லா மனுஷ ராஜ்யங்களுக்கு மேலாக ராஜரீகம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அது. ஹல்லேலூயா. සෑම මනුෂ්‍යයෙක්ම රාජ්‍ය කරන්නා වූ යේසුස් වහන්සේගේ රාජ්‍යයයි. இயேசு இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாளிலே இருந்ததெல்லாம் 131 சீஷர்கள். මේ යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ත වෙන වෙලාවේ ඒ ගෝලයන් 131 දෙනා හිටිය ඒ තැන. கடுகு விதையை போலத்தான் இருந்தது. අප ඇටයක ප්‍රමාණයක් තමයි තිබුණේ. ஆனால் இப்பொழுது வளர ஆரம்பிக்கிறது. නමුත් දැන් ඒක වර්ධනය වෙන්නට පටන් ගත්තා. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்போது ක්‍රියා 2:41 වෙනි පදයේ බලන විට பேதுரு பிரசங்கிக்கிறான். පේදුරු කියනවා ஒரே பிரசங்கத்தினாலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். එකම දේශනාවක් තුලින් 4000ක් පමණ 3000ක් පමණ ජනතාවක් ගැනීම ஒரே ලැබෙනවා. நாளிலே 3000 பேர் சபையிலே சேர்த்துக் கொள்றாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்கிறார்கள். එකම දේශනාවක් තුලින් එකම වෙලාවක 3000ක පමණ කට්ටියක් ගැලවීම ලබනවා. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்து பாருங்க. ක්‍රියා පොත 4 බලන්න. பேதுருவின் ஒரே பிரசங்கத்தினாலே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. යේසුස් පේදුරුගේ ඒ දේශනාව තුලින් 50000ක් පමණ ජනතාව ගැලවීම ලබනවා. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வந்து பாருங்க. ක්‍රියා 6:7 බලන්න. தேவனுடைய ராஜ்யம் பெருக ஆரம்பிக்கிறது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය ඉතාමත් ප්‍රතල වෙන්නට පටන් ගත්තා. எண்ணிக்கைக்கு அடங்காததாய் அது மாற ஆரம்பிக்கிறது. ගණන් කරන්නට බැරි තරම් வேதம் පතල சொல்லுகிறது වුණා. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவுமாய் பெருகிற்று. වචනේ කියනවා යේසුස් වහන්සේගේ ඒ ගෝලයන් ඉතාමත් යෙරුසලමේ අතිශයින් වැඩි වුණා කියලා. இயேசுவை எதிர்த்து இயேசுவை சிலுவையிலே அறைந்த பிரதான ஆசாரிகள் உட்பட அவர்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். යේසුස් වහන්සේව එපා කර උන්වහන්සේ කුරුසිය ගසට එල්ලුම් කරා වූ ඒ ලියන්නන් පවා ගැලවීම ලබන්නට පටන් ගත්තා. சிறிய கடுகு விதைதான், අබ ඇටේ ඉතාමත් சிறிய ஆரம்பம்தான். ආරම්භයේ ඉතාමත් ස්වල්පයි. ஆனால் இப்பொழுது அது பெருக නමුත් ஆரம்பிக்கிறது. දැන් මේ වර්ධනය වෙන්නට පටන් ගත්තා. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது ක්‍රියා 9 වෙනි පරිච්ඡේදය බලන විට உலகம் எங்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படுகிறது. ලෝකයේ සෑම සියලු තැනම ස්වාමීන් වහන්සේගේ ඒ සුභාරංචිය පැතිරි ගියා. இன்று உலகம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு අද கொண்டிருக்கிறது. ලෝකයේ සෑම තැනම සුභාරංචිය පතල වී තිබෙනවා. ஒரு காலத்திலே சைனா தேசத்துக்குள்ளே இஸ்லாமிய தேசங்களுக்குள்ளே வேதாகமத்தை கொண்டு போக இயலாது. ටික කාලයක් තිබුණා චීනය සහ මැද පෙරදිග රටවල් වලට දෙවියන් වහන්සේගේ වචනය ගෙනියන්නට බෑ. நீங்கள் கொண்டு போனால் உங்களுக்கு மரண தண்டனை. ඔයාලා ඒ අරන් ගියොත් එතන මරණ දඬුවම. ஆனால் இன்று பாருங்கள், නමුත් අද බලන්න
போன்லயே பைபிள் அப்படியே கொண்டு போயிடலாம். දුරකථනය මාර්ගයෙන්ම දේව වචනේ අරන් යන්නට පුළුවන්. டேப்லெட்ல கம்ப்யூட்டர்ல அப்படியே பைபிளை கொண்டு ටැබ් එක போயிடலாம். කම්පියුටර් එක ඒ මාර්ගයෙන් ඒ දේව වචනේ යනවා. உலகத்தின் எந்த பகுதியில இருந்தும் கூட இன்டர்நெட்ல இருந்து வேதாகமத்தை அவர்கள் நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளக்கூடிய வசதி இன்று இருக்கிறது. ලෝකයේ කොතන සිටියත් ඉන්ටර්නෙට් එක මාර්ගයෙන් සෑම සියලු දෙනාට මේ දේව වචනය ලබා ගන්නට පුළුවන්. வாசிக்க முடியாதவர்களுக்கு ஆடியோ வடிவிலே கேட்கக்கூடிய முறையில வேதாகமம் இன்று இருக்கிறது. කියවන්නට බැරි අයට ඒ අහන්න පුළුවන් විදියට ඔඩියෝ මේකෙන් අහන්නටත් පුළුවන්. இன்று கேட்க முடியாதவர்களுக்கு பார்த்து அறியக்கூடிய முறையிலே விஷுவலிலே வேதாகமம் அங்கே படமாக செய்யப்பட்டிருக்கிறது. අහන්න බැරි අයට දැස් වලින් බලන්න පුළුවන් විදියට ප්‍රකාරයට ඒ නියම කරලා තිබෙනවා. ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு கொண்டே එක இருக்கிறார். විනාඩියකින් දහස් ගණන් ජනතාව ගැලවීම ලැබමින් සිටිනවා. ஆனால் ஒரு பிரச்சனை. නමුත් එක ප්‍රශ්නයක්. ஆண்டவராய் இயேசு சொன்னார், ජේසුස් වහන්සේ කියනවා இந்த கடுகு விதையானது ஒரு செடியாகி பூண்டாகின்ற போது මේ අබ ඇටයේ පැලවි ඉතා මහත් ගසක් වෙන විට அது அடர்ந்த பூண்டாகின்ற போது ඉතා මහත් ගසක් වෙන විට பறவைகள் சகல விதைகளிலும் ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரமாய் மாறுகிறது. ඒ ගහ ඉතාමත් වර්ධනය වී පතල වෙනකොට පක්ෂියෝ ඇවිල්ලා එහි රැඳෙන්න පුළුවන් ප්‍රමාණයට තියෙනවා කියලා යේසුස් වහන්සේ පෙන්눔 කරනවා. என்ன சொல்லுகிறார் இயேசு? මොකද්ද යේසුස් වහන්සේ කියන්නේ? இந்த மரத்துல என்ன வந்து சேருதான்? මොනවද මේ ගස්සේ ඇවිල්ලා එන්නේ? என்னவா? பறவை. පක්ෂියෝ. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு வேதத்துல பறவை என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? கரங்களை தட்டுங்க. வெரி குட், வெரி குட். පක්ෂියෝ කියන්නේ සාතාන වලට උපමා කර තිබෙනවා. வேதத்துல பறவை என்று சொன்னால் அது சாத்தானை குறிக்கிறது. දේව වචනේ පක්ෂීන් ගැන කතා කරනකොට එතන සාතන් ගැන තමයි කියවෙන්නේ. மத்தேயு 13:4 19 பாத்தீங்கன்னா මතෙව් 13 4 வசனத்திலே சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 19 வசனம் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, அதனுடைய அர்த்தம் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். பறவை இங்கே பொல்லாங்கனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, சாத்தானுக்கு ஒப்பனையாய் அங்கே இயேசு காண்பிக்கிறார். ඔහුගේ සිතේ වපුල දේ නපුරා ඇවිත් උදුරා ගන්නේය. සාතන් ගැන තමයි යක්ෂයා ගැන තමයි ඒ වචනේ උදුරා ගන්නවා කියලා කියන්නේ. இன்னொரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 2 வசனத்துக்கு வாங்க. එලිදරව් පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ දෙවන වචනය. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பிசாசுக்கு இன்னொரு பெயர் பறவைகள் என்று பெயர்த்துல பார்க்கிறோம். ඔහු බලවත් හඬකින් මොරගසා මහා බාබිලෝනිය වැටුණාය. යක්ෂයන්ගේ වාසස්ථානයක්ද, සියලු අසුද්ධාත්මයන්ගේ හිරගයක්ද, සියලු අපවිත්‍ර පිළිකුළු පක්ෂියුන් හා හිරගයක්ද වූවාය. அப்ப என்ன இயேசு சுவாமி சொல்லுகிறார்? මොකද්ද මෙතන යේසුස් වහන්සේ පෙන්눔 இந்த කරන්නේ? பூமியிலே அவருடைய ராஜ்யம் சிறியதாய் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட මේ පොළොව තලයේ උන්වහන්සේගේ රාජ්‍ය ඉතා ස්වල්පව ආරම්භ කළත් அது பெரிய அடர்ந்த காடாய் அது மாற போகிறது. පසු කාලයක ඉතාමත් මහත් වූ ගසක් මෙන් වර්ධනය වෙන්නට அந்த යන්නේ. ராஜ்யத்திலே வந்து வருகிறவர்கள் வந்து சேருகிறவர்கள் இளைப்பாறுதல் அடைய ඒ போகிறார்கள். රාජ්‍යයට එන සෑම සියලු දෙනාම සැනසීමක් ලබන්නට යනවා. அவர்கள் அங்கே பலப்பட போகிறார்கள். ඒගොල්ලන් එතන බලවත් වෙන්නට යනවා. அவர்களுக்கு புத்துணர்வு, புது ஜீவன் உண்டாக போகிறது. ඒගොල්ලන්ට අලුත් ජීවිතයක් ඉපදෙනවා. ஆனால் නමුත් அந்த மரத்திலே ඒ ගසේ பிசாசு வந்து தண்ட கூட்ட கட்டுமாம். යක්ෂයා ඇවිල්ලා ඒ පක්ෂී ආකාරයෙන් ඇවිල්ලා ඒ එතන කූඩුවක් සදාගනි. இயேசு இதை குறிக்கிறார். යේසු මොනවා ගැනද මේක කතා කරන්නේ? கள்ள போதனைகள். හොර උපදේශකවරු. தேவ ராஜ்யத்திலே கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகின்ற பேரிலே சாத்தான் கள்ள பொய்யான உபதேசங்களோடு சபைகளை இந்த பூமியிலே அவன் நிறுவுவான். මේ සභාවන් තුල උපදේශකවරුන්ගෙන් හොර උපදේශකයන් බිහි වෙනවා කියන එක තමයි මෙතන යේසුස් වහන්සේ පෙන්눔 2 කරන්නේ. கொரிந்தியர் 11 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 කොරින්ති 11 12 සිට 14. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார்,
පෞල්තුමා කියනවා எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு, அதாவது பவுல் விசுவாசிகள் அவர்கள் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வரும்போது அந்த போதனைகளுக்கு எதிராக ஒரு கூட்டம் எழும்புது. இவங்க பிரசங்கிக்கிற ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு எதிராக இன்னொரு கூட்டம் எதிராக பிரசங்கிக்குது. அதுவும் கிறிஸ்தவ போர்வையிலே தான் பிரசங்கிக்கிறார்கள். அவர்களை பார்த்து தான் அவன் சொல்லுகிறான், எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடைக்காதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். නමුත් මා කරන දේ ප්‍රස්තාවක් සොයන්නවුන්ගේ ප්‍රස්තාව සිද දමන පිණිස මතුත් කරන්න මේ. එසේ කරන්නේ ඔවුන් පාරට්ටු කරගන්නාව කාරණයේදී ඔවුන් අපවාගේ පෙනෙන පිණිසය. එබඳු මනුෂ්‍යයෝ බොරු ප්‍රේරිතයෝය. இவர்கள் கள்ள போதகர்கள். මෙයාලා බොරු ප්‍රේරිතයෝ. இவர்கள் கிறிஸ்துவினுடைய போர்வையிலே சபைக்குள்ளே உட்பிரவேசித்து මෙයාලා ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපදේශය අනුව යනවා වගේ හොර ප්‍රේරිතයෝ. கர்த்தருடைய ஜனங்களை இயேசுவினிடத்துக்கு வழிநடத்துகிறதுக்கு மாறாக දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව ක්‍රිස්තුස් වහන්සේ වෙතට යොමු කරනවා වෙනුවට அவர்களை தங்களிடத்திலே நடத்துகிறார்கள். ඒ ප්‍රේරිතයන් වෙතට ඒගොල්ලන් ලං කරගන්නවා. ஹீரோ வர்ஷிப். එයාලගේ තනි ජීවිතේ ඒගොල්ලන් එක් කරගන්නවා. நான் செபித்தால் உனக்கு விடுதலை உண்டாகும். මම යාඥා කරොත් පමණයි ඔයාට ගැලවීම நான் ලබන්නේ. கை வச்சால் உனக்கு அபிஷேகம் உண்டாகும். මම යාඥා කළොත් ඔයාට අභිෂේකය இந்த ලැබෙනවා. சபையிலே தான் மெய்யாய் சத்தியம் சொல்லப்படுகிறது. මේ සභාවේ තමයි ඇත්තටම සුභාරංචි කියවෙන්නේ. எங்களுடைய இந்த சபை தான் பரலோகம் நோக்கி මේ போகிறது. සභාව පමණයි ස්වර්ගස්ත වෙන්නේ කියලා. மற்ற சபைகள் எல்லாம் பொய்யான சபைகள் අනිත් සභාවන් ඔක්කොම වැරදි කියනවා. என்று தங்களை மாத்திரம் மெச்சுக்கொள்ளுகிறவர்கள். එතන පෙන්눔 කරන්නේ තමාව පාරට්ටු කරගන්නවා. இவர்கள் கள்ள போதகர்கள். මෙයාලා තමයි බොරු ප්‍රේරිතයෝ. அவர்கள் சொல்லுகிற உபதேசம் கள்ள உபதேசம். එයාලා දේශනා කරන දේශනාන් ඔක්කොම බොරු. அவர்களை விட்டு நீங்கள் போனால் அவர்கள் உங்களை சபிப்பார்கள். ඒ අයව ඇරලා වෙන තැනකට ගියොත් ඕගොල්ලන්ට ඒගොල්ලන් ශාප කරයි. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. නමුත් යේසුස් වහන්සේ එසේ කෙනෙක් නෙවෙයි. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் உங்களை கடினப்படுத்துவார்கள். ඒගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් ඕගොල්ලන්ව දැඩි කරනවා. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு தங்களுடைய கற்பனைகளை உண்டாக்கி உங்களை அடிமைப்படுத்துவார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ තමාට අරගෙන තමාගේ දේ එලිදරව් කරන්නට ඒගොල්ලන් වෙරදරනවා. கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றதான ஆவிக்குரிய சுயாதீனத்தை உங்களிடத்தில் இருந்து பறித்துக் கொள்ளுவார்கள். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල තිබෙනව ඒ ස්වාධීනත්වය ඒගොල්ලන් ඕගොල්ලන්ගෙන් උදුරා ගන්නවා. எப்பொழுதும் அவர்கள் உங்களுடைய உள்ளத்திலே குற்ற மனசாட்சியை கொண்டு வருவார்கள். ඒ අය නිතර වෙලේම ඕගොල්ලන්ගේ හිතේ බොරු විදියට ඕගොල්ලන් වැරදිකාරයන් හැටියටයි පෙන්눔 இது කරන්නේ. கள்ள உபதேசம். මේ තමයි බොරු උපදේශයන්. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார். මේ ගැන තමයි පෞල්තුමා කියවන්නේ. 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், එබඳු මිනිසුયો බොරු ප්‍රේරිතයෝ. கபடமுள்ள வேலையாட்கள், ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේත වෙස් ගන්නව கிறிஸ்துவனுடைய වංචාකාරයෝ. அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ක්‍රිස්තුස් වහන්සේගේ වංචාකාර සේවකයෝය. பவுல் சொல்றான், இது ஆச்சரியம் இல்ல. පෞල්තුමා කියනවා මේක පුදුමයක් නොවේ. ஏனென்றால் ඇයි දන්නවද? சாத்தானும் உள்ள ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டே அவன் சபைக்குள்ள මක්නිසාද உட்பிரவேசித்தார். සාතන් පවා ආලෝකයේ දූතයෙක්ව වෙස් ගනී. விளங்கிட்டா? තේරෙනවද? ஒரு புதிய வெளிப்பாடு என்று யாரும் சொன்னா அதை நம்ப வேணாம். මේක අලුත් එළිදරව්වීමක් කියලා කිව්වොත් ඕගොල්ලෝ විශ්වාස කරන්න එපා. மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியது எல்லாம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. මනුෂ්‍යයාට එළිදරව් කරන්න ඕන සෑම සියලු දෙයක්ම එළිදරව් පොතේ එළිදරව් කරලා ඉවරයි. இனிமேல் வெளிப்படுத்தப்பட வேண்டியது ஒன்று மனிதனுக்கு இல்லை. මින් පසු එළිදරව් විය යුතු කිසිම දෙයක් මනුෂ්‍යයෙකුට නැහැ. ஆண்டவரே சொன்னார், இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துக்கு பிறகு ஒருவனும் அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. That's it. යේසුස් වහන්සේ කිව්වා මේ එළිදරව් පොතේ ලියවුණ ආකාරයට ඒ පොත ඉවරුණාට පස්සේ කිසි වචනයක් අඩු කරන්නත් බෑ, වැඩි කරන්නත් බෑ කියලා. இந்தியாவில சில உபதேசங்கள் இருக்கிறது. ඉන්දියාවේ සමහර උපදේශ තිබෙනවා. கணக்க பேர் அந்த ஏஞ்சல் டிவி, காட் டிவி என்று சொல்லி இதைத்தான் நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ගොඩක් අය ඒන්ජල් ටීවී, ගෝඩ් ටීවී කියලා ඒක තමයි අහගෙන ඉන්නේ. பிசாசானவன் உங்களை வஞ்சிக்கும் போது தந்திரமாகத்தான் உங்களை வஞ்சிப்பான். යක්ෂයා වංචාවට අසු කරනකොට ඔයගොල්ලන්ව ඉතාමත් වංචනික நீங்க ලෙස අසු කරන්නේ. வஞ்சிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். ඔයාලා වංචාවට
අසු වෙලා ඉන්නවා කියලා ඕගොල්ලන්ටම තේරෙන්නේ නැහැ. இந்தியாவிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள். ඉන්දියාවේ සමහර කොටසක් ඉන්නවා. சொல்வார்கள் தாடி வளர்த்தா தான் பரலோகம் போகலாம். රැවුල වැව්වොත් තමයි ස්වර්ගයට යන්න පුළුවන්. வேதத்துல எங்க இருந்து தான் அதை பிடிக்கிறாங்களோ எனக்கு தெரியும். දේව වචනේ කොහෙන් හොයාගත්තද දන්නේ නැහැ. இன்னொரு கூட்டம் இருக்கு. තවත් කණ්ඩායමක් කියනවා மீசை இருந்தா மீசையை வலிச்சா தான் நீ பரலோகம் போகலாம். රැවුල කැපුවොත් තමයි ස්වර්ගයට යන්න පුළුවන් කියනවා. சிலர் சொல்லுவார்கள் நகைகளை கலட்டினால் நீ பரலோகம் போகலாம். සමහර අය කියනවා රත්තරන් බඩු ඔක්කොම ගැලෙව්වොත් තමයි ස්වර්ගයට යන්න சிலர் පුළුවන්. சொல்லுகிறார்கள் நீ வெள்ளை உடுத்தால் நீ பரலோகம் போகலாம். තවත් සමහර අය කියනවා සුදු ඇඳගත්තොත් තමයි ඔබ ස්වර්ගයට යන්න පුළුවන් කියලා. வேதத்துல இவைகள் இல்லை. දේව වචනේ මේ වගේ දේවල් කිසිම දෙයක් නැහැ. ஜனங்களுக்கு வேதம் தெரியாதபடியினாலே இந்த வஞ்சனையான போதனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ජනතාවට මේ දේව වචනේ මේ වගේ දේවල් නැහැ. නමුත් ජනතාව වංචාවට අසු වෙන්නේ ඒගොල්ලන් දන්නේ නැති නිසා. கலாத்தியர் 1 அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ගලාතියේ 1 1 அதிகாரம் 6 முதல் 12 සිට வசனம். 6 සිට 12 දක්වා. பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபையை பார்த்து இப்படி சொல்லுகிறார். පෞල්තුමා ගලාතිවරුන් බලලා මෙසේ කියනවා. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව කරන කොටගෙන නුඹලා කැඳවූ තනන් වහන්සේ කෙරෙන් නුඹලා මෙපමණ ඉක්මනින් අන්‍ය සුභාරංචිකට හැරෙනවා යන මවිතයට පත්වෙමි. உங்களுக்கு ஏன் இந்த வேதத்தை நான் கற்றுக் கொடுக்க நான் தொடங்கி இருக்கிறேன் என்றால் මම ඇයි මේ දේව වචනේ වලට අධ්‍යයනය කරලා දෙන්න පෙළඹිලා තිබෙනවා නම් இனி வரப்போகும் காலங்களிலே பல விதமான செமினார்கள் மட்டக்களப்பில் நடக்க போகுது. මින් මත්තට ගොඩක් සෙමිනාර්ස් දේශනාකාරයෝ ඇවිල්ලා කරන්නට යන්නේ. யுத்த காலத்துல ஒருவனும் இங்க வரல, செத்து போயிடுவான். යුද්ධ කාලේ කිසි කෙනෙක් ආවේ නැහැ මැරෙයි කියලා බයි. இப்ப எல்லாருக்கும் மட்டக்களப்பை குறித்து தான் பாரம். දැන් ඔක්කොටම මඩගලපුව ගැන තමයි බරක් තිබෙන්නේ. ஒவ்வொரு கிழமையும் மட்டக்களப்புல இனி வரும் காலங்கள்ல செமினார் நடக்கும். සෑම සතියකම සෙමිනාර්ස් ඇති වෙනවලු මේ මතු දවස්වල. ஊழியம் இல்லை, நீ செமினாருக்கே போறதுதான். සේවාවක් නැහැ. දැන් ඉතින් සෙමිනාර් එකටම යන්න වෙනවා. சில மாதங்களுக்கு முன்பதாக மட்டக்களப்பிலே ஒரு செமினார் நடந்தது. මාස කීපයකට පෙර මඩගලපුවේ එක සෙමිනාර් එකක් තිබුණා. அப்ப எங்களோடு கூட இருந்த சில ஊழியர்களை அங்க அனுப்பி இருந்தேன். අපේ සමහර සේවකයන්ව අපි එහෙ ඇරියා. அந்த நானும் போயிருந்தேன். அந்த நேரம் பார்த்து நான் கொஞ்சம் இன்னொரு ஊழியக்காரன் என்ன வெளியில இழுத்து கொண்டு போயிட்டாங்க. வாங்க அண்ணா உங்களோட கொஞ்சம் கதைக்கணும். මම ටිකක් එතන ඉන්නකොට මමත් ඒ දේශනාවට ගියා. ටික වෙලාවකට මම එළියට ගියා. அந்த போன கொஞ்ச நேரத்துக்குள்ள மிஷேல் கொஞ்சம் வெளியில வாரா. ඒ ගිය ටික ස්වල්ප මොහොතකින් සිස්ටර් මිෂෙල් මාගාවට එනවා. நாங்கட என்ன முடிஞ்சாண்டு கேட்டேன். මම ඇහුවා මොකද ඉවරද කියලා. அவ சொன்னா இல்ல இல்ல இனிமேல் இதுக்குள்ள இருக்கேලාது. එයා කිව්වා නෑ නෑ දැන් නා ආයි මේකේ ඉන්න බෑ කියලා. ஏன் என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். මම ඇහුවා මොකද්ද ප්‍රශ්නේ කියලා. இல்ல அவர் இப்பதான் பிரசங்கித்தார். එයා දැන් තමයි දේශනා කරේ. எங்கட மட்டக்களப்பு பாஸ்டர் தான் மொழிபெயர்க்கிறார். අපේ මඩගලපේ දේව පාලකයෙක් තමයි ඒක පරිවර්තනය කරන්නේ. பாஸ்டர் நல்ல சாராயம் குடிக்கலாம், நோ ப்ராப்ளம். දේවගතිතුමා දේවපාලකයා හොඳට මත්පැන් බොන්න පුළුවන්. நீங்க அங்க போன நீங்க அந்த செமினாருக்கு நீங்களும் கேட்டீங்கனே, வெரி குட். குடிக்கிறீங்களா? பாஸ்டர் நல்ல சாராயம் குடிக்கலாம். දේවපාලකයා හොඳට මත්පැන් බොන්න පුළුවන්. அவர் சொல்லிக்கிறார் நான் நல்லா குடிக்கிறேன். අපි හොඳට බොනවා. மூப்பர் குடிக்கல. හැබැයි වැඩිමහල්ල බොන්න බෑ. அது என்னடா அது? මොකද්ද? இது எங்க இருந்து வருது? කොහෙන්ද මේක එන්නේ? இது வேதத்துல இருக்கா? මේක දේව වචනේ තිබෙනවද? இல்லவே இல்லை. නැහැ. இது மொழிபெயர்த்தவன் யாரு? මේක පරිවර්තනය කරේ කවුද? நம்ம பாஸ்டர். අපේ මඩගලපේම දේව පාලකයා. சிஎம் பாஸ்டர்ல மட்டக்களப்பில் இருக்கிறவர். මඩගලපේ ඉන්න දේව පාලකේ. அப்ப நீ மொழிபெயர்க்கிற நீ உனக்கு தெரியணும் தானே சத்தியம். පරිවර්තනය කරන පාලකතුමාට දැනගන්න ඕනේ ඒ සත්‍යය තව දන්නවා. நீங்க பயந்துட்டீங்கனே. இப்பேற்பட்டதான கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ளே வருகிறது. මේ ආකාරයේ බොරු උපදේශකවරු මේ සභාවන්ට එයි. நம்முடைய பட்டணத்துக்குள்ளே வருகிறது. අපේ නගරයට එන්න යන්නේ. நீ ரட்சிக்கப்பட்ட அந்த உபதேசத்துல இருந்து அது உன்னை வழியை நடத்தி செல்ல ඔයා போகிறது. ගැලවීම ලැබපු කාලේ තිබුණා ඒ උපදේශය අතහැරලා වෙනත් මගකට හරවන්නයි යන්නේ. இதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய உள்ளத்தை உடைத்தது. මේක තමයි පෞල්තුමාට ඒ ඌගේ හිත කැඩුනේ. சுத்தமான
சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட கலாத்தியர்கள் பொய்யான உபதேசத்தை கேட்டு மெய்யான உபதேசத்தை புறக்கணித்து போய்விட்டார்கள். සුද්ධ වූ වචනය වූ සුද්ධ වූ ඒ සුවිශේෂයේ සුභාරංචිය අසා ගැලවීම ලැබූ ජනතාව ගලාතිවරු දැන් වෙනත් අන්‍ය වෙනත් ආගමක් ගැන අසා වෙනත් මාර්ගයකට යන්න යනවා. 7வது வசனத்திலே அவன் சொல்லுகிறான், 7 වෙනි වචනේ උන්වහන්සේ කියනවා அவன் சொல்றான், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறதே அல்லாமல் வேறு அல்ல. සමහරු නුඹලා කලඹවා ක්‍රිස්තුස්ගේ සුභාරංචිය පෙරලන්නට කැමති වෙනවා මිස ඒක වෙන සුභාරංචියක් නොවේ. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் இருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். නමුත් අප විසින් නුඹලාට ප්‍රකාශ කළ සුභාරංචිය හැර වෙන සුභාරංචියක් අපවත් ස්වර්ගයෙන් දේවදූතයෙක්වත් නුඹලාට ප්‍රකාශ කළොත් ඔබ ශාපලද්දෙක් වේවා. கவனமாய் இருங்கள். පරිස්සමෙන් ඉන්න. சிலர் உங்கள் வீட்டுகளுக்கு தேடி வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். සමහරු ඔයාලගේ ගෙවල් වලට නිවස් වලට බලා ඇවිත් ඔයගලන්ට දිවස්වැකි நீங்க කියයි. ஆவியில கூர்மையாய் இருக்காவிட்டால், ඔයාලා ආත්මයකින් ඉතාමත් පැහැදීම් තත්වයකින් ඉන්නේ பரிசுத்த නැත්නම්, ஆவியானவரோடு ஒரு நெருக்கமான உறவு உங்களுக்கு இருக்காவிட்டால், ශුද්ධාත්මයන් වහන්සේ සමග කිට්ටු සම්බන්ධතාවයක් නැත්නම්, அவர்கள் பேசுகின்ற பொய்யான உபதேசத்தை நம்பி தீர்க்க தரிசனத்தை நம்பி நீங்க உங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போவீர்கள். ஜாக்கிரதை. එයාලා කියන්නා වූ ඒ උපදේශයන් ඕගොල්ලන් විශ්වාස කරලා ඒ පරිශුද්ධ තත්වයේ ඕගොල්ලන් තිබුණා වූ ඒ අභිෂේක නැත්නම් ස්වාමීන් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ සමග තියෙන ඒ සම්බන්ධය නැත්නම් ඕගොල්ලන් ඒ වැටීමට වැටෙයි. அதான் 10ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், ඒ තමයි 10 වෙනි වචනේ. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? ඉතින් මා විසින් සතුටු කරන්නට හදන්නේ මනුෂ්‍යයන්ද නොහොත් දෙවියන් වහන්සේද? மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. නොහොත් මා මනුෂ්‍යයන් ප්‍රසන්න කරන්නට සොයනවාද? මම තවම මනුෂ්‍යයන් ප්‍රසන්න කරන්නේ නම් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දාසයෙක් නොයමි. இங்க இருக்கிற ஒரு சகோதரன் இங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனையை அவங்களோட வீட்டுல யூடியூப்ல இருக்கிறது போட்டிருக்கிறார். එක දවසක් මෙහෙ ඉන්න සහෝදරයෙක් YouTube එකේ ඉරිදා දෙහෙමේ දාලා තිබුණා. அதை அவர்களுடைய தகப்பனார் குடும்பத்தார் கேட்டுக்கொண்டிருந்தாங்களா. එදින එයාගේ පියා සියලු දෙනාම අහගෙන සිටියා. எல்லாம் முடிஞ்ச உடனே வந்து இவன்ட்ட கேட்டாங்களாம், ඔක්කොම ඉවරුනාම පියා ඇවිල්ලා ඇහුවලු මේ සහෝදරයාගෙන්, இவ்வளவு ஏச்ச கேட்டுட்டு திரும்பவும் சேர்ச்சுக்கு அவங்க வர்றாங்களா? මෙච්චරක් බැනුම් අහගෙන නැවතත් මේ දේශනාවට දේව මෙහෙට මිනිස්සු එනවාද කියලා நான் ඇහුවලු. சொல்றாள் இந்த இப்ப இருக்கு, அதான் நான் சொல்றேன். දැන් කියන එක්කෙනා දැන් මෙතන ඉන්නවා. இந்த ஏச்ச வேண்டிட்டு ஜனம் சேர்ச்சில நிக்குதா? මේ වගේ ඇනුම් අහගෙන බැනුම් අහගෙන මේ සභාවේ මිනිස්සු ඉන්නවාද කියලා ඇහුවලු. உங்களோட கோவிக்கிறதுல எனக்கு ஏதும் இருக்கா? ඕගලන්ට එක තරහ වෙන එකේ මට මොන හරි තිබෙනවද? எனக்கு நஷ்டம் தான் வரும். මට අලාභයක් තමයි එන්නේ. ஆனா உங்களுக்கு பட்டர் பூசி பேசுவதற்காக நான் அழைக்கப்படவில்லை. නමුත් ඔයාලට බටර් ගාලා කතා කරන්න මම කැදෙව්වේ නැහැ. எனக்கு தெரியும், எனக்கு பின்னால நிறைய பேசுறீங்க, எனக்கு මම தெரியும். දන්නවා මා පිටිපස්සේ ඉඳගෙන ඕගලන් ගොඩක් நான் දේවල් කතා இல்லாத කරනවා. நேரம் நீங்க என்ன போட்டு நல்லா வதச்சி வெந்தயம் போட்டு கொச்சிக்க கூட போட்டு உப்பு நிறைய போட்டு தாளிக்கிறது எனக்கு தெரியும். ඔයාලා ඔක්කොමලා මා ගැන පිටිපස්සේ ඉඳලා කතා කරන ඔක්කොම මම දන්නවා. அத குறித்து எனக்கு கவலை මට கிடையாது. ඒ ගැන කිසිම පැකිලීමක් නැහැ. ஏனென்றா நான் உங்களுக்கு சாக்லேட் முகத்துல பூச நம்பறல. ඇයි මම කැමති නෑ ඔයාලට චොක්ලට් මුහුණේ ගහන්න. பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொன்னார். පෞල්තුමා ඒ ගැන තමයි මෙතන நான் කියන්නේ. மனுஷரை பிரியப்படுத்துகிறதா தேவனை பிரியப்படுத்துகிறதா? මම මනුෂ්‍යයන්ව ප්‍රසන්න කරනවද දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරනවද? நான் சொன்னா நான் தேவனை தான் මම பிரியப்படுத்துகிறேன். දෙවියන් වහන්සේව පමණයි ප්‍රසන්න කළ යුතුයි. இப்ப சில கள்ள உபதேசங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். මම දැන් අර හොර උපදේශකවරු ගැන ටිකක් කියලා ඉවර කරන්නම්. உங்களுக்கு தெரியும் ஜெகோவாஸ் விட்னஸஸ். ඔයාලා දන්නවා යෙහෝවා විට්නස් ගැන?
இந்த யெகோவாவின் சாட்சிகள் கிறிஸ்தவ சபைக்குள்ள என்கிற போர்வையில தான் அவங்க இருக்கிறாங்க. මේ යෙහෝවා සාක්ෂිවරු මේ ක්‍රිස්තුන් සභාවන් තුල ඒගොල්ලන්ගේ ඉගෙනුම් අතරින් තමයි යාලා සිටින්නේ. சார்ல்ஸ் ரசல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் தான் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். චාල්ස් රසල්ස් කියන පුද්ගලයා තමයි මේ යෙහෝවා විට්නස් එක ආරම්භ කළේ. அவருடைய உபதேசத்திலே அவருடைய பிரசங்கம் என்னவென்றால், அவர்களுடைய விசுவாசம் என்னவென்றால், திருத்துவ தெய்வத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை உருவாக்கினது சாத்தானாம். මේ සහෝදරයාගේ ඉගැන්වීම දේශනාව මොකද්ද? පියාණන් වහන්සේ කුමාරන් යේසුස් වහන්සේ සුද්ධාත්මයන්න් වහන්සේව මැව්වේ යක්ෂයා බවටයි. யெகோவா தேவன் மாத்திரம்தான் உயர்வான மெய்யான தெய்வம். යෙහෝවා දෙවියන් වහන්සේ පමණයි ඊට උසස් වූ කෙනා. இயேசு கிறிஸ்துவை பிதா தான் உருவாக்கினார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව පියාණන් තමයි මැව්වේ. அவரை குமாரனாக அல்ல, மிகாவேல் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவதூதனாகத்தான் உருவாக்கினார். ඔහුව කුමාරයාණන් ලෙස නෙවෙයි මිකාවෙල් නැමැති දේවදූතයා හැටියටයි මැව්වේ. அவர் உலகத்தில் இருக்கிற முக்கோடி தேவர்களில் ஒருவர். ඔහු මේ ලෝකයේ සිටින කෝටි ජනතාව තියෙන දෙවිවරුන්ගෙන් කෙනෙක්. இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வரும்போது යේසුස් වහන්සේ මේ පොළොවට පැමිණෙන විට அவர் ஆவியாய்த்தான் வந்தார். ඔහු ආත්මයක් හැටියටයි ආවේ. அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் போது ඔහු කල්වාරි කුරුසියේ මරණයට පත් වෙන විට அவர் ஆவியாய்த்தான் இருந்தா சர்வபிரகாரமா இருக்கல்ல. ඔහුට ශරීරයක් තිබුණේ ආත්මයක් පමණයි තිබුණේ. ஆகவே அவர் ஆவியாவே எழும்பி மரிச்சு ஆவியாவே எழும்பி. එම නිසා ඔහු ආත්මයක්ව සිටින නිසා ආත්මයක්ව මැරී ආත්මයව නැගිට්ටා. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு சக்தி. ශුද්ධාත්මයන්න් වහන්සේ කියන්නේ එක බලයක්. அது ஆண்டவர் பயன்படுத்துகிற சக்தி. එය දෙවියන් වහන්සේ උපයෝගී කරගන්නා බලයක්. வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற 1,44,000 பேர் நாங்க தான். 1,44,000ක් තියෙන ජන කොටස අපි තමයි. மத்தவங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. අනිත් සියලු දෙනාම නරක ආදියට යනවා. கிறிஸ்தவ போர்வையிலே வேதத்திலேயே இல்லாத போதனையை போதிக்கிறவர்கள் யெகோவாவின் சாட்சிகள். කිතුණු ඇදහිල්ලේ කිතුණු වචනේ නැති දේවල් උපදේශ කරන අය තමයි මේ යෙහෝවා කට්ටිය. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி இன்னொரு சபை ஊழியம் இருக்கிறது. සෙබස්ටස් ඇඩ්වෙන්ටිස්ට් කියන செவன் day adventure 7 day adventure කියන එක තවත් සභාවක් තිබෙනවා. வில்லியம் மில்லர் என்று சொல்லப்பட்டவர் தான் இதை ஆரம்பித்து வைத்தார். විලියම් මිරර් කියන එකනා තමයි මේ ආරම්භ කරේ. 1844 ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நடக்கும் என்று பிரத்யட்சமாய் அவர்கள் பல ஆண்டு பிரசங்கித்து வந்தார்கள். 1844 වෙනි වර්ෂයේම ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමේ පැමිණෙයි කියලා ඔහු ප්‍රකාශ කළා. ஆனால் அது சம்பவிக்கவில்லை. නමුත් එය සිදු වුණේ නැහැ. அதன் பின்பதாக ඉන්පසු அது நடக்காமல் இருந்த போதும் அந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய பரிமாணத்திலே நடந்ததென்று விசுவாசித்தார்கள். එසේ සිදු වුණේ නැති කොටත් ඒ ඇදහිලිවන්තයෝ ආත්මික ආකාරයෙන් ප්‍රාණ ආකාරයෙන් ඒ සිදු වුණා කියලා ඇදහිල්ලෙන් සිටියා. இதுதான் அவர்களுடைய விசுவாசம். ඒක තමයි එයාලගේ ඇදහිල්ල. ரகசிய வருகை இல்லை. රහසිගත පැමිණීමක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රහසිගත පැමිණීමක් பிரதரன் නැහැ என்று කියලා. சொல்லப்பட்டதான இன்னொரு இயக்கம் குழு இருக்கிறது. பிரதரன் சகோதரர். බ්‍රදර් කියන බ්‍රදරන් කියන තවත් සභාවක් තිබෙනවා. அது ஜிம் ராபர்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனினாலே தான் அது உருவாக்கப்பட்டது. ඒ ජිම් රොබර්ට් කියන පුද්ගලයාගෙන් තමයි ආරම්භ වුණේ. அவர்கள் சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது உண்மைதான். ඔවුන් කිව්වා ක්‍රිස්තුස් වහන්සේ කුරුසියේ ඇනගැසුණු ලැබුවා තමයි. ஆனால் அவர் கொடுக்கிற ரட்சிப்பினால நீங்க பரலோகம் போக முடியாது. නමුත් උන්වහන්සේ දෙන ගැලවීමෙන් ඕගොල්ලන් ස්වර්ගයට යන්නේ නැහැ. அந்த ரட்சிப்போடு நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ඒ ගැලවීමත් සමගම ඕගොල්ලනුත් ක්‍රියා කරලා යුතුයි කියලා කිව්වා. பூமியிலே நீங்கள் ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். මේ භූමියේ මේ පොළොව තලයේ ඉතා දුගී විදියට ඕගොල්ලන් ජීවත් அந்த වෙන්න යුතුයි. சபையிலே சேருகிறவர்கள் ඒ සභාවේ ඇතුල් වෙන අය தங்கள் அந்த சபையில் சேராத மற்ற சகோதர உறவினர்களை விட்டு அவர்கள் வேறு பிரிக்கப்பட வேண்டும். ඒ සභාවට නොයන අයගෙන් ඒගොල්ලන් වෙන් විය යුතුයි. அவர்கள் தங்கள் வீட்டிலே சமைக்க மாட்டார்கள். එයාලගේ නිවසල උයන්නේ නැහැ. அவர்கள் தெருக்களிலே நடந்து திரிகிற நாடோடிகள் ஜிப்சிஸை போலத்தான் காணப்பட்டார்கள். එයාලා එදිනෙදා ඒ පාරේ ඇවිදින්නව වෙන් තමයි යන්නේ. அவர்கள் மற்றவர்கள் திண்டு போட்ட மிச்சத்தை குப்பையில இருந்து கடை ஓரங்களில இருந்து அவர்கள் எடுத்து அதை சாப்பிட்டார்கள். අනිත් අය කාලා පිළිකන්නට දාපු
කාපු දේවල් අරන් කාලා තමයි ඒගොල්ලන් ජීවත් වෙන්නේ. எவராகிலும் அவர்களுடைய உறவினர்களை இந்த சபையிலே சந்திக்க போனால் කවුරු හරි යමෙක් ඒගොල්ලන්ගේ සහෝදරයෙක් ඒ සභාවේ ගිහිලා හමු වෙන්නට இந்த කියොත් சகோதரன் ராபர்ட்சன்கிறவர் அவருடைய சபையில இருந்த மூப்பர்கள் அவர்களை சந்திக்க இடம் கொடுக்க ඒ மாட்டார். වගේ ගියොත් මේ දේවපාලක රොබර්ට්සන් ඒගොල්ලන්ව මුණ ගැසෙන්න දෙන්නේ නැහැ. இப்படி நிறைய இருக்கான இன்னொரு கள்ள உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். මේ වගේ ගොඩාක් උපදේශ තියෙනවා මම තව එකක් කියන්නම්. மோமனிசம் என்று சொல்லி இன்னொரு கள்ள உபதேசம் இலங்கையிலும் இருக்கிறது. මේ මෝගනිසම් කියන සභාවක් මේ ලංකාවේ තිබෙනවා. அவர்களும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லித்தான் அழைப்பார்கள். එයාලත් එයාලව ක්‍රිස්තුන් හැටියටයි සලකන්නේ. இந்த மோமனிசம் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் உலகத்தை விட்டு தங்களை வேறு பிரித்துக் මේ கொள்ளுவார்கள். මෝගනිසම් කියන කට්ටිය ලෝකයෙන් වෙන් කරලා මේගොල්ලන් ඉන්නවා. சபையில இருக்கிற மனைவியை மற்ற புருஷர்கள் அனுபவிப்பார்கள். සභාවේ ඉන්න ස්ත්‍රියන් භාර්යයන්ව අනිත් පුරුෂයන් ඒගොල්ලන් බැලඳ ගන්නවා. பிள்ளைகளை கூட விதமாய் அவர்கள் பாலியல் ரீதியிலே அவர்கள் பயன்படுத்துவார்கள். ළමයිව පවා අපවිත්‍ර දේවල් වලට යොමු කරනවා. இப்படி செய்வதினாலே அவர்கள் பரிசுத்தம் அடைந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. මේ වගේ ක්‍රියාවන් කිරීමෙන් ඒගොල්ලන් පරිශුද්ධතාවයට පත් වෙන බවත් ගැලවීම ලබන බවත් එයාලා ප්‍රකාශ කරනවා. சில வேளைகளிலே அவர்கள் அறையிலே கூட இருந்து லைட்டை டிம்மாக்கி வெளியே இருக்கிற எவரும் தெரியாதபடி தங்கள் கைகளை வெட்டி மெழுகு திரிக்கு மேலாக தங்கள் ரத்தத்தை சிந்துவார்கள். මේ වගේ අය කාමරයේ අඳුරු තැනකට ඒ ලයිට්ස් ඔක්කොම ඔෆ් කරලා අඳුරු තැනේ ඉඳලා ඒගොල්ලන්ගේ ඇඟිලි කපාගෙන ඒ ලේ වලට ඒ ලේ වලින් ඒ පහනට දල්වනවා. ஜோசப் ஸ்மித் என்று சொல்லப்பட்டவர் தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். ජෝසප් විත් කියන එක්කෙනා තමයි මේ සභාව ආරම්භ කළේ. அவர் சொல்லுகிறார் பிதாவும் குமாரனும் தமக்கு வெளிப்பட்டு ஒரு பரிசுத்தமான சபையை உருவாக்கும்படி தனக்கு சொன்னதாக சொல்லித்தான் இந்த சபையை உருவாக்கினார். ඔහු කියනවා පියාණන් වහන්සේත් පුත්‍රයාණන් වහන්සේත් එළිදරව් වේලා මේ වගේ සභාවක් ආරම්භ කරන්න කියපු නිසායි ආරම්භ කරේ කියලා. அவர்களுடைய போதனையிலே பிதா யெகோவா தேவன் ஒரு காலத்திலே மனிதனாய் இருந்தார். ඔහුන්ගේ දේශනාවේ යෙහෝවා දෙවියන් වහන්සේ හැටියට පියාණන් වහන්සේ පමණයි සිටියේ. அதன் பின்பதாக அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ඊට පස්සේ උන්වහන්සේව ස්වර්ගයට ගනු ලැබුවා. பரலோகத்திலே அவருடைய மனைவியோடு அவர் சேர்ந்து கோடிக்கணக்கான பிள்ளைகளை அவர் உண்டாக்கினாராம். ස්වර්ගයට ගිය පියාණන් වහන්සේ ඔහුගේ භාර්යාව සමග එකතු වෙලා කෝටි ගණන් දරුවන් බැදුවා. அப்ப அதிலே சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளும் சில பிள்ளைகள் கெட்ட பிள்ளைகளுமாய் இருந்தார்களாம். මේ දරුවන්ගෙන් සමහර හොඳ දරුවනුත් සමහර අකීකරු දරුවන් හැටියට හිටියා. இந்த கெட்ட பிள்ளைகளுக்கு தலைவனாக லூசிபர் அங்கே මේ காணப்பட்டார். අකීකරු දරුවන්ට ලුසිපර් නායකයෙක් හැටියට හිටියා. நல்ல பிள்ளைகளுக்கு தலைவராக இயேசு காணப்பட்டாராம். හොඳ දරුවන්ට යේසුස් වහන්සේ හිටියලු. தீயவர்கள் பின்பதாக எல்லா பிள்ளைகளையும் உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பினாராம். ඊට පස්සේ ඔක්කොම දරුවන්ව මේ ලෝකයට ඇරියලු. ඒ තමයි අපි. இந்த பூமியிலே இருக்கிற நல்ல பிள்ளைகள் தொடர்ந்து நல்ல பிள்ளைகளாய் வாழும்போது මේ පොළොවේ ඉන්න හොඳ ළමයි හොඳ ආකාරයෙන් ජීවත් වෙන විට அவர்களும் தேவர்களைப் போல ஒரு நாள் மாறிக்கொள்வார்கள். එයාලත් එක් දවසක දේවත්වයට පත් වෙනවලු. தீயவர்கள் அங்கே நரகத்துக்கு போய் නරකය ඒගොල්ලන් නරක ආදියටම යනවා. பரிசுத்த ஆவி என்று சொல்லுவது ஒரு வல்லமை. සුද්ධාත්මයන් කියන්නේ එක බලයක්. அவர் ஒரு நபர் அல்ல. ඔහු පුද්ගලයෙක් නොව அந்த வல்லமை பிதாவோடு தான் செயல்படும். ඒ බලය පියාණන් සමග පමණයි එකතු වෙන්නේ. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்ததை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කල්වාරි කුරුසියේ මැරුණ එක ඒගොල්ලන් ප්‍රතික්ෂේප කරනවා. இயேசு கிறிஸ்துவை மீட்பராய் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැලවුම් කරුවෙක් හැටියට ඒගොල්ලන් පිළිගන්නේ නැහැ. ஆனால் அவர்களுடைய சபை ஒரு ஒரு கிறிஸ்தவ சபையை போன்றதாகவே காணப்படுகிறது. නමුත් එයාලගේ සභාවන් ක්‍රිස්තියානික සභාවක් හැටියටයි පෙන්눔 කරන්නේ. ஆகவே இயேசு சுவாமி சொன்னார், ඒ නිසා යේසුස් වහන්සේ කියනවා இந்த கடுகு விதையினுடைய பூண்டிலே பறவைகளும் வந்து தங்கும். මේ අබ ඇටේ පැලවි මෙහි පක්ෂියුත් ඇවිල්ලා රැඳෙයි කියනවා. பிசாசினுடைய போதகர்கள் வந்து சேருவார்கள். යක්ෂයාගේ දේශකවරු ඇවිල්ලා රැඳෙයි. வார்த்தைக்கு எதிரான பொய்யான உபதேசங்களும் காணப்படும். දේව වචනයට විරුද්ධ උපදේශනත් එතන පෙන්눔 කරයි. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை படித்து ඒ නිසා ඔයගොල්ලන් දෙවියන් වහන්සේගේ වචනය කියවා வார்த்தைக்கு எதிராய் மீறாய் இருக்கிறதை தள்ளி දේව වචනයට ප්‍රතිවිරුද්ධව තියෙන දේ ඈත් කරලා
வார்த்தையோடு இசைந்து போகிறவர்களோடு மாற்றம் நடந்தது. දෙවියන් වහන්සේගේ වචනයත් සමග ගත කරන කට්ටියක් එක්ක ඕගොල්ලන් එකතු වෙන්න. அப்பொழுது நீங்கள் அவருக்கு சாட்சியாய் එතකොට இருக்கலாம். ඕගොල්ලන් දෙවියන් වහන්සේට சாட்சிකරුවා ஆனால் හැටියට. தேவனுடைய ராஜ்யம் வளரும். එතකොට දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යය ඉතාමත් වර්ධනය වෙනවා. தேவனுடைய வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ වර්ධනය කිසි කෙනෙකුටත් ඒක නවත්තන්න බෑ. அந்த தேவ ராஜ்யத்தின் ஒரு கடுகாய் நீ இன்று இருக்கிறாய். ඒ දේව රාජ්‍යයේ අබෑටයක්සේ ඔබ සිටිනවා. உனக்குள்ளே விசுவாசம் அந்த கடுகை போல இருக்கிறது. ඔබ තුල තිබෙනා වූ ඇදහිල්ල අබහැටයක ප්‍රමාණයකයි நீ තිබෙන්නේ. கிறிஸ்துவின் நிமித்தம் செய்யும் ஒவ்வொரு காரியம் ஒரு கடுகு விதையை போன்றது. ඔබ කරන සෑම සියලු දෙයක්ම ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් කරන සෑම දෙයක්ම අබහැටයක ප්‍රමාණයකයි තිබෙන්නේ. நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் வாழும் போது, ඔගොල්ලන් ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන විට, நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும் போது ඔගොල්ලන් ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් සේවය කරන විට அது வளர ஆரம்பிக்கும். ඒ වර්ධනය වෙයි. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார். බොහෝ අය ආශිර්වාදයට පත් அது වෙනවා. பெருக ஆரம்பிக்கும். ඒ වර්ධනය වෙනවා. ஒரு நாள் வரப்போகிறது. එක් දවසක් පැමිණෙනවා. நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க போகிறோம். අපි සියලු දෙනාම ස්වාමීන් වහන්සේ ඉදිරිපිට ඉන්නට යනවා. அப்பொழுது உன்னை பார்த்து அவர் சொல்லுவார், එතකොට උන්වහන්සේ ඔබව බලලා කියයි, நீ எனக்கு சாட்சியாய் இருந்ததினால், ඔබ මා වෙනුවෙන් සාක්ෂිකරුවෙක් හැටියට සිටින நீ නිසා, என்னுடைய வார்த்தையை கற்றுக் ඔබ கொடுத்ததினால், මාගේ වචනය අධ්‍යයනය කළ දුන්න නිසා இந்தாய் இருக்கிற கூட்டம் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வந்திருக்கிறது මේ என்று සෑම சொல்லுவார். සියලු දෙනාම දෙනාම Hallelujah. ගැලවීම ලබලා ස්වර්ගයට පැමිණියා. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. හලෙලූයා. இன்றைக்கு நாங்க படுகின்ற பிரயாசங்களுடைய தாழ்பரியம் இன்று நமக்கு விளங்காமல் இருக்கு. අද අපි වෙහෙස වෙන දේවල් වල ප්‍රතිඵල අපිට තේරෙන්නේ නැහැ. ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் தம்முடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ සෑම සියලු දෙයක්ම ගණන් තියාගෙනයි ඉන්නේ. கர்த்தருக்காக நீங்க செய்கிற எதுவுமே மறக்கப்பட்டு போவது. ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් කරන කිසිම දෙයක් උන්වහන්සේ අමතක කරන්නේ නැහැ. ஆகவே ஜெபத்திலே இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள் தொடர்ந்து ஜெபியுங்க. එම නිසා මේ සේවය යාඥාව තුලින් රඳවාගෙන සිටින අය යාඥාවෙන්ම නිරත වෙන්න. உபவாசத்திலே தாங்குகிறவர்கள் உபவாச ஜெபத்திலே නිරහර தாங்குங்க. යාඥාවේ සිටින අය නිරහර යාඥාවෙන්ම සිටින්න. நீங்க செய்யற ஊழியத்தை நிறுத்த வேண்டாம். ඔබ කරන සේවය නවත්තන්න එපා. கஷ்டமாகத்தான் இருக்கு. අමාරු වෙන්න சில පුළුවන්. நேரம் களைப்பு உண்டாகும். ඔයාලට මහන්සි වෙන්න පුළුවන්. உங்களுக்கு முதுகுல தட்டி உங்களை உற்சாகப்படுத்த யாரும் இல்லாம ඔයාලගේ இருக்கலாம். පිටට තට්ටු කරලා උත්සාහ කරලා කතා කරන්න ஆனால் කවුරුත් நீங்கள் වෙන්න පුළුවන්. செய்கின்ற ஊழியத்துக்கு ஒரு அறுவடை உண்டு. නමුත් ඔයාලා කරන සේවයට ප්‍රතිඵලයක් තිබෙනවා. நீங்கள் படுகின்ற பிரயாசத்துக்கு ஒரு அறுவடை உண்டு. ඔයාලා වෙන මහන්සියට ඒක ප්‍රතිඵලයක් අනිවාර්යෙන් ලැබෙනවා. நீங்கள் வெட்கப்பட்டு ඔබ போவது. කිසි දිනකත් ලැජ්ජාවට පත් வாலிபர்கள் වෙන්නේ නැහැ. மத்தியிலே செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய்ய. තරුණයන් මධ්‍ය කරන සේවාවන් නොකඩවාම කරන්න. இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நாம் விசுவாசிக்கின்றோம். எமது ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு ஆரம்பமாகின்றது. உங்கள் கவலைகள் தீரணுமா? வியாதி பாவ சாபங்களில் இருந்து விடுதலை வேண்டுமா? மாந்திரீக பில்லி சூனிய கட்டுக்கள் மாறணுமா? கடன் தொல்லை நீங்கி ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமா? உங்களுக்காக ஜெபிக்க நாம் காத்திருக்கின்றோம். பாஸ்டர் ரொஷான் மயசன் அவர்களின் தேவ செய்தி அடங்கிய சீடிக்களை எமது புத்தக சாலையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எமது முகவரி சியோன் தேவாலயம், இலக்கம் 34A, சென்ட்ரல் வீதி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. ஜாயன் சர்ச், நம்பர் 34A, சென்ட்ரல் ரோட், பேட்டிகலோ, ஸ்ரீலங்கா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.